இந்த வரிசையில 9வதுல ஈனா கேள்வி வரையும் நாங்க பார்த்துட்டோம். 9வதுல ஈஎன்னா கேள்விக்கு நாங்க போவோம். விலை கேள்வி மதிப்பிடலில் கட்டம் 2ல் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் 4 தருக. அதை நான் அந்த கேள்வியில மாற்றம் செய்து கொள்வோம். விலை கேள்வி ஆவணத்தின் மதிப்பாய்வு கட்டம் 4 கட்டங்களில் இடம்பெறும். அந்த 4 கட்டங்களை பற்றிய விடயங்களையும் சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொண்டால் நமக்கு மிக சிறப்பாக இருக்கும். அந்த வகையில விலை கேள்வி மதிப்பாய்வு செய்தல், விலை கேள்வியை மதிப்பாய்வு செய்தலானது புதிய இந்த பெருகை நடைமுறைகளின் பிரகாரம் 4 கட்டங்களில் அவை இடம்பெறும். பழைய கேள்வியாக இருந்தால் 2 கட்டங்களாக இருக்கும். இப்பொழுது 4 கட்டங்களிலே அதுவே இடம்பெறும். ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் என்ன விடயங்களை பார்ப்போம் என்கின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நாங்கள் முதலாவது இதில் பார்க்க போற விஷயம் முதலாவது கட்டம். முதலாவது கட்டம் முதலாவது கட்டத்திலே நாங்க விலை மனு தொடர்பாக என்ன விடயங்களை பார்க்க, 2ஆம் கட்டம் தான் கேட்ட கேள்வி நியாயம் இருக்கு. ஏனென்றால் அந்த விடயத்தில் அதிகளவான விவரங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இருந்தாலும் முதலாம் கட்டத்தில் நாங்க பார்க்கக்கூடிய விடயங்கள் என்ன, 2ஆம் கட்டத்திலே பார்க்கக்கூடிய விடயங்கள் என்ன, அதுபோல 4ஆம் கட்டம் பார்க்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு விலை மனு கிடைத்த பிறகு நாங்கள் ஒரு கொட்டேஷனை கோல் பண்ணி அதை பெற்ற பிறகு அதை திறந்து உரிய விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்கின்ற பழைய சொல் அதற்கு நாங்கள் சொல்லுவது தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு என்று சொல்றது. இப்போ தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு என்கின்ற பெயரில் இல்லை. இப்போ நாம் சொல்றது விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற குழு என்று சொல்லுவோம். அப்படியான ஒரு விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற குழுவினுடைய அந்த முதலாவது மதிப்பாய்வு, முதலாம் கட்டத்தை அவர் செய்ய வேண்டிய விடயம் விலைக்கேள்வி மனுவுடன் தொடர்புடைய எல்லா தரப்பாரிடமிருந்தும் படிவங்கள் சேகரித்துக் கொள்வது. முதலாவது கட்டத்தை பார்ப்பதற்கு முதல் அவர் பார்க்க வேண்டிய விஷயம் விலை மனு தொடர்பாக விலை மனுவுடன் தொடர்புடைய எல்லா தரப்பிடமிருந்தும் பிரகடன படிவங்கள் சேகரிக்கிறது. அங்கே அவர் 3 வகையான பிரகடனங்களை செய்திருப்பாங்க. அதில் மிக முக்கியமானது ஒன்றுக்கு மேற்பட்ட விலை மனுக்கள் தங்களால் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதையும், கூட்டு முயற்சியில் தாங்கள் ஈடுபட மாட்டோம், அதாவது கூட்டு சதியில் ஈடுபட மாட்டோம் என்பதையும், அக்கறை முரண்பாடு எங்களுக்கு இல்லை என்கின்ற விடயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் பிரகடனம் செய்திருப்பார்கள். அந்த பிரகடனத்தை சேகரித்துக் கொள்வது என்றால் சேகரிக்கின்ற அந்த மனுவுக்குள்ளே இருக்கும், அந்த விலை மனுவுக்குள்ளே இருக்கும், அதை முதல்ல கலெக்ட் பண்றது. இரண்டாவது, அவ்வாறு விலை மனு திறத்தலுக்குரிய பதிவு மற்றும் தகவல்களை சேகரித்தல். ஒரு விலை மனு திறக்கின்ற போது அந்த விலை மனு திறத்தலுக்குரிய குழுவினால் பல தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த தகவல்களை இவங்க சேகரித்துக் கொள்றது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது என்பது தொடர்பாக. மூன்றாவது, பெருகை கையேட்டில தரப்பட்டுள்ள உரிய அட்டவணைகளை பயன்படுத்தி சேகரிக்கப்பட்டுள்ள தகவல்கள் அதுவும் பதிவுகள் அதுவும் முழுமையான தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அறிக்கை ஒன்றை தயாரிப்பது. அப்ப முதலாவது கட்டம், அதாவது விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்வதற்கு 4 கட்டங்கள் காணப்படுகின்றன. அதுல முதலாவது கட்டம் நாங்க மிக முக்கியமாக தகவல்களை சேகரித்தல் தான் இந்த முதலாவது கட்டத்தினுடைய பெயர். தரவு சேகரித்தல் என்று அர்த்தம் முதலாம் கட்டம். அதிலே நாங்க சேகரிக்கக்கூடிய விடயங்கள் விலை மனுவோட வெளிப்படுத்த வேண்டிய பிரகடன படிவங்கள் இருக்கும், அதை சேகரித்துக் கொள்வதும், விலை மனு திறத்தலுடன் தொடர்புடைய தகவல்களை சேகரித்துக் கொள்வதும், அவ்வாறு திரட்டப்பட்ட தகவல்களை பெருகை வழிகாட்டல் கைநூல் தரப்பட்ட அட்டவணைகளை பயன்படுத்தி சேகரிக்கப்பட்ட தகவல்களை அதில் பதிவு செய்து அந்த முதலாவது கட்டத்தை பூர்த்தி செய்து கொள்வது. எனவே விலை மனு திறத்தலின் முதலாவது கட்டத்திலே நாங்க செய்ய போகின்ற விடயம், முதலாவது நாங்க செய்ய போகின்ற விடயம், ஒரு விலை மனுவை திறக்கின்ற போது விலை மனு விலை மனுவுடன் தொடர்புடைய விலை மனுவுடன் தொடர்புடைய பிரகடனம் செய்யப்படுகின்ற படிவங்கள், அதாவது பிரகடன படிவங்களை சேகரித்தல் என்று நாம் சொல்ல போறோம். விலை மனுவுடன் தொடர்புடைய பிரகடன படிவங்களை சேகரித்தல், இது நாங்கள் முதலாவதாக செய்ய போகின்ற விடயமாக இருக்கும். இரண்டாவதாக, விலை மனு திறத்தலுடன் தொடர்புடைய தகவல்களை சேகரித்தல். விலை மனு விலை மனு திறத்தலுடன் தொடர்பட்ட தகவல்களை சேகரித்தல், இது நாங்க இரண்டாவதாக செய்வோம். மூன்றாவது, சேகரிக்கப்பட்ட தகவல்களை
நம்முடைய பெருகை வழிகாட்டல் கைநூல் தரப்பட்ட அட்டவணையில் புகுத்தி அறிக்கை ஒன்றை தயாரித்தல். பெருகை வழிகாட்டியில் தரப்பட்ட அட்டவணைக்கமைய சேகரிக்கப்பட்ட தகவல்களினை கொண்டு அறிக்கை தயாரித்தல். இது முதலாவது கட்டத்திலே செய்ய வேண்டிய விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்யும் குழு செய்ய வேண்டிய விடயமாக இருக்கும். அதனுடைய இரண்டாவது கட்டத்திலே, இது முதலாவது, நாங்கள் இரண்டாம் கட்டத்திலே இரண்டு வகையான விடயங்கள் சம்பந்தமான அறிவு நமக்கு இருக்கணும். ஒரு விலை மனுக்களை ஆய்வு செய்கின்ற இரண்டாம் கட்டத்தில் இரண்டு படிநிலைகள் காணப்படும். இரண்டாம் கட்டத்திலே நாங்கள் முதலாவதாக தெரிய வேண்டிய விஷயம் முதலாம் படிநிலை. இரண்டாவது செகண்ட் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நாம் என்ன விஷயங்களை பார்ப்போம் என்கின்ற அம்சம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது இரண்டாம் கட்டம் என்பது இரண்டு படிநிலைகளை கொண்டிருக்கும். அதுல முதலாவது படிநிலையில் நாம விலை மனுதாரர் தகுதியானவரா, அந்த விலை மனு சட்ட ரீதியாக ஏற்புடைமை கொண்டிருக்கின்றதா, அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் உரிய இடத்தில் ஒப்பமிட்டிருக்காரா, விலை மனு முழுமையாக பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றதா, விலை மனுவுடன் பிணைமுறி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற இந்த 5 விடயங்களையும் அவதானிப்பதுதான் இரண்டாம் கட்டத்திலே வருகின்ற முதலாவது படிநிலையாக இருக்கும். இதை நாம சொல்றது ஆரம்ப பரிசோதனை என்று நாம சொல்லுவோம். இந்த இரண்டாம் கட்டத்தை நாம சொல்றது ஆரம்ப பரிசோதனை. ஒரு விலை மனுதாரருடைய தகுதியையும் விலை மனுவினுடைய ஏற்புடைமையையும், விலை மனுதாரர் விலை மனுவின் தொடர்பான விடயங்களில் அவர் ஒப்பமிடுகின்றாரா, பிணைமுறு செலுத்தி இருக்கிறாரா என்கின்ற விடயங்களை பற்றிய ஆய்வுதான் இந்த இரண்டாம் கட்டத்தின் முதலாம் படிநிலையில் மேற்கொள்ளப்படும். அப்ப விலை மனு பரிசோதனையின் போது விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்கின்ற இரண்டாம் கட்டத்திலே முதலாவது படிநிலையிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் 5ஆக இருக்கும். ஒன்று, விலை மனுதாரர் தகுதியானவரா, விலை மனுதாரரின் தகுதி, இதை நாம் முதலாவது இதில் பார்ப்போம். இரண்டாவது, விலை மனுதாரர் தகுதி என்றால் உதாரணத்துக்கு அதில் அர்த்தம் என்னென்றால், இப்ப உங்களுக்கு தெரியும் கண்ட்ராக்டிலே சி கிரேட்ல புத்தகம் இருக்குது. சி கிரேட்ல இருக்க புத்தகங்கள் நாங்கள் கட்டுமான பயன்படுத்துவோம். ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போனோம்னா இஎம் கிரேடில் உள்ள புத்தகம் வேணும். அப்ப கட்டுமான வேலை என்று வைத்துக் கொள்ளுங்கள், சிவில் ஒர்க்ஸ் வேலை. ஆனா ஒருத்தர் அதற்கு இஎம் தரத்தில் உள்ள ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து விலை மனுவை இருந்தால் விலை மனுதாரர் தகுதியற்றவர் என்று இப்படி தகுதியற்றவர் ஆகலாம். அல்லது அந்த விலை மனுதாரர் உதாரணத்தை வைத்துக் கொள்ளும் ஒரு 5 மில்லியன் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டுமாக இருந்தால் அவர் C8 கிரேட் உள்ள புத்தகத்தை சமர்ப்பிக்க வேண்டும். C9 வந்து 2 மில்லியன் வரைக்கும், C8 வந்து 5 மில்லியன் வரைக்கும். அப்ப C8 5 மில்லியனுக்கு மேற்பட்ட வேலையா இருந்தால் C7 புத்தகத்தை சமர்ப்பிக்க வேணும். அப்ப அப்படி சமர்ப்பிப்பதற்கு பதிலாக ஒருத்தர் C9 புத்தகத்தை கிரேட்ல சி கிரேட்ல இருக்கக்கூடிய 9 கிரேட்ல இருக்கக்கூடிய புத்தகத்தை சமர்ப்பித்திருப்பாராக இருந்தால் அவர் தகுதியற்றவராக கருதப்படுவார். அல்லது விலை மனுதாரர் ஏதாவது பிணக்குகளில் ஈடுபட்டு பிழையான கருமங்களில் ஈடுபட்டதன் காரணமாக அவரை நாங்கள் கருப்பு பட்டியலில் இட்டிருக்கலாம். அவ்வாறு கருப்பு பட்டியல் இடப்பட்ட ஒரு விலை மனுதாரர் தகுதியற்றவராக இருப்பார். எனவே இப்படியாக ஒரு விலை மனுதாரரின் தகுதியை பற்றி ஆய்வு செய்வதுதான் இந்த இரண்டாம் கட்டத்தினுடைய முதலாவது படிநிலையாக இருக்கும். இரண்டாவது, விலை மனு சட்ட ரீதியாக செல்லுபடியானதா என்பது குறித்து பார்ப்போம். விலை மனுவின் சட்ட ரீதியான தகுதி. விலை மனு சட்ட ரீதியாக தகுதி உடையதான்னு பார்க்கும். சட்ட ரீதியாக தகுதி என்றால் அவர் குறிப்பிட்ட விலை மனுவை சமர்ப்பிக்கின்ற நேரத்தில் அதற்கு உரிய காலத்தில் சமர்ப்பிச்சிருக்கணும், உரிய ஆவணத்தில் சமர்ப்பிச்சிருக்கணும், உரிய இடத்தில் ஒப்பமிட்டிருக்க வேணும், உரிய அந்த பிணைகளை செலுத்தி இருக்க வேண்டும். இவைதான் சட்ட ரீதியான தன்மையாக இருக்கும். எனவே ஒரு விலை மனுதாரருடைய தகுதியை முதலாவது பார்ப்போம். இரண்டாவது, விலை மனுவினுடைய தகுதியை பார்ப்போம். மூன்றாவது, நாம் அவதானிக்கின்ற போது அவர் அந்த விலை மனுவிலே
உரிய இடத்தில் ஒப்பமிட்டிருக்கிறாரா என்று பார்ப்போம். விலை மனுவில் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட இடத்தில் அதிகாரம் அளிக்கப்பட்டவரின் அதிகாரம் அளிக்கப்பட்டவரின் ஒப்பம் காணப்படுதலை. இப்ப அங்க பிரைஸ் ஷெட்யூல் ஒன்று இருக்குது. விலை மனுவில பிரைஸ் ஷெட்யூல் ஒன்று இருக்குது. அந்த பிரைஸ் ஷெட்யூல்ல கீழுக்கு விலை மனுதாரர் ஒப்பமிட வேணும். அந்த ஒப்பமிடாமல் விட்டால் அந்த விலை மனு செல்லுபடியற்ற சட்ட ரீதியான ஏற்புடைமையற்ற விலை மனுவாக போயிடும். எனவே அப்படி உரிய நபர் அந்த உரிய இடத்திலே ஒப்பமிட்டு இருக்கிறாரா என்கின்ற விடயத்தை பார்ப்போம். அதுக்கு பிறகு அந்த விலை மனு நமக்கு கொண்டிருக்கின்றதா என்பதையும் விலை மனு முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்ப்போம். அப்ப விலை மனு முழுமையானதா என்ற விடயத்தை பார்ப்போம். ஐந்தாவதாக விலை மனுவுடன் பிணை முறி இணைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து. விலை மனுவுடன் விலை மனுவுடன் விலை மனு பிணை முறி இணைக்கப்பட்டுள்ளதா? விலை மனு பிணை முறி இணைக்கப்பட்டுள்ளதா? இந்த விடயங்களை பார்ப்பதுதான் நம்முடைய இரண்டாம் கட்டத்தினுடைய முதலாவது படிநிலையாக இருக்கும். இரண்டாம் கட்டத்தினுடைய முதலாவது படிநிலை இந்த 5 விடயங்களையும் பற்றி ஆய்வு செய்கின்ற விடயமாக இருக்கும். அதாவது விலை மனு செல்லுபடித்தன்மை கொண்டு காணப்படுகின்றதா, விலை மனுதாரர் சட்ட ரீதியானவராக காணப்படுகிறாரா, விலை மனு தொடர்பாக குறிப்பிட்ட இடத்திலே உரியவரால் ஒப்பமிடப்பட்டிருக்கின்றதா, விலை மனு முழுமையானதாக காணப்படுகின்றதா, விலை மனுவோடு இணைக்க வேண்டிய பிணை முறை போதுமான அளவு பெறுமதியோடு இணைக்கப்பட்டிருக்கின்றதா ஆகிய விடயங்களை பார்ப்பதுதான் நம்முடைய இரண்டாம் கட்டத்தினுடைய முதலாவது படிநிலையாக இருக்கும். இரண்டாம் கட்டத்தினுடைய இரண்டாம் படிநிலை 2 விடயங்களை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ளும். அதாவது சமர்ப்பித்திருக்கக்கூடிய விலை மனுக்கள் தொழில்நுட்ப ரீதியாக ஏற்புடைமையை கொண்டிருக்கின்றதா என்பதையும் வர்த்தக ரீதியாக ஏற்புடைமை கொண்டிருக்கின்றதா இரண்டாவது படிநிலையாக இருக்கும். அதாவது பைனான்சியல் ரீதியாகவும் வர்த்தக ரீதியாக கணிசமான ஏற்புடைமை என்பது பைனான்சியல் ரீதியாக அவருடைய ஏற்புடைமை பற்றி கதைக்கும். இரண்டாவது தொழில்நுட்ப ரீதியாக அதற்கு தகுதியுடைய தேவைப்பாடுகளை அவர் பூர்த்தி செய்திருக்கிறாரா என்கின்ற விடயத்தை பார்ப்போம். எனவே இரண்டாம் கட்டத்தினுடைய இரண்டாவது பரிசோதனையை நாம் சொல்லுவோம் பொருளளவில் ஏற்புடைமை என்று நாம் சொல்லுவோம். ஒரு விலை மனு பொருள் அளவில் ஏற்புடைமையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் வர்த்தக தேவைப்பாட்டையும் அதுபோல தொழில்நுட்ப தேவைப்பாட்டையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். எனவே இரண்டாம் கட்டத்தினுடைய இரண்டாம் படிநிலையில் நாங்கள் பார்க்கிறது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் படிநிலை. இந்த இரண்டாம் படிநிலை 2 அம்சம் பார்ப்போம். நாம ஒன்று பார்ப்போம் வர்த்தக ரீதியில் விலை மனுவின் ஏற்புடைமை. விலை மனுவின் ஏற்புடைமை. இரண்டாவது நாம் பார்ப்போம் தொழில்நுட்ப ரீதியில் விலை மனுவின் ஏற்புடைமை. இந்த 2 ஏற்புடைமையும் கிளியராக இருந்தால் மாத்திரம்தான் நாங்க அவருடைய விலை மனுக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விலை மனுக்களாக மாற்றி அமைப்போம். இல்லையென்றா அது விலை மனுக்களை நாங்கள் நிராகரித்திருவோம். விலை மனுக்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் ஏற்புடைமை கொண்டதாக காணப்படுகிறதா என்று பார்ப்பதுதான் இந்த இரண்டாம் கட்டமாக இருக்கும். இந்த ஏற்புடைமை பார்க்கின்ற பொழுது விலை மனுக்கள் 2 வகையான விலகல்களுக்கு உட்படலாம். அது நம்ம கட்டாயம் தெரிந்திருக்க வேணும். அது உங்களோட கேள்விகள்ல நிறைய பேப்பர்கள்ல வந்து கொண்டிருக்குது இப்போது. அதுதான் அந்த விலை மனு சிறிய அளவில் விலகலுக்கு உட்பட்டிருந்தால் அவை சிறிய விலகல்கள் என்றும், விலை மனு பாரிய அளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி அற்றிருந்தால் அவற்றை நாம பாரிய விலகல் என்று சொல்லுவோம். எனவே இரண்டாம் கட்டத்தில் நாங்க பார்க்கின்ற அந்த ஆய்வின் போது நாங்க தீர்மானத்துக்கு வருவோம்
சிறிய விலகல்களையும் பாரிய விலகல்களையும் இனங்காணல். இங்க நமக்கு என்ன தெரியணும் என்றால், வர்த்தக ரீதியாக விலைமானி ஏற்புடைமை, தொழில்நுட்ப ரீதியாக விலைமானி ஏற்புடைமை கொண்டிருக்கின்றதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது இரண்டு வகையான விலகல்களை அவதானிப்பதனூடாக. ஒரு விலகல் சிறிய விலகல்கள் என்று சொல்லுவோம், மற்றொரு விலகல் பாரிய விலகல்கள் என்று சொல்லுவோம். இதிலே நாம தெரிந்திருக்க வேண்டும் சிறிய விலகலுக்கு ஒரு இரண்டு மூன்று உதாரணங்கள், அதுபோல பாரிய விலகலுக்கு ஒரு மூன்று நான்கு உதாரணங்களை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே நாங்க இரண்டாம் கட்டத்தில் நாம பார்க்க போகின்ற விடயம் சிறிய விலகல்கள். சிறிய விலகல்கள் அப்போ ஒரு விலை மனுவினுடைய சிறிய விலகல்களாக என்னென்ன காணப்படுகிறது என்பது குறித்தான விவரங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு விலை மனுவினுடைய செல்லுபடியான தன்மையில தாக்கத்தை ஏற்படுத்தாத ஏதாவது சிறிய சிறிய பாதிப்பினை, அதாவது கேள்விதார செல்லுபடியாகக்கூடிய சட்டப்படியான தன்மையின் மீது பாதிப்பினை ஏற்படுத்தாத சிறிய ஏதாவது விலகல் காணப்படுமாக இருந்தால், விலைக்கேள்வியாளரால் ஏதாவது ஒரு தவறு விடுபட்டிருக்குது, ஆனா விலைக்கேள்வியினுடைய சட்ட ரீதியான தன்மையின் மீது அது தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றிருந்தால் அதை நாம சொல்லுவோம் சிறிய விலகல்கள் என்று சொல்லுவோம். இப்ப நாம் முதலாவது சொல்ல போறோம் விலைக்கேள்வி ஆவணத்தின் சட்ட ரீதியான தன்மையில் பாதிப்பினை ஏற்படுத்தாத விலகல்கள் நாங்க சிறிய விலகல்கள் என்று சொல்லுவோம். ஒரு சட்டப்படியான தன்மையில் அது எந்த ஒரு பிரச்சனையும் அது கொண்டிருக்கல என்கின்ற போது. இரண்டாவது விடயம், அந்த பண்டங்கள் சேவைகள் கட்டுமான வேலைகளில் தரத்தில் அல்லது ஒப்படைப்பின் மீது தாக்கத்தை செலுத்தாத விடயங்கள். என்ன தரத்தில பொருளை தர வேணும் என்று சொல்றோமோ, என்ன என்ன நியம தரம் கொண்ட மூலப்பொருட்களை நாம் அதுல உள்ளடக்க வேணும் என்று சொல்றோமோ அதைத்தான் அவர் உள்ளடக்கி இருக்கார். அப்படி என்கின்ற போது அந்த விலை மனுவை நாம ஒரு விலை மனுதாரரை நாம ஒரு விலகல் கொண்டவராக பார்க்க போவதில்லை. எனவே பொருட்கள் சேவைகள் வேலைகள் தொடர்பில் அவற்றின் தரம், செல்லுபடியாகும் காலம், செல்லுபடியாகும் காலம் ஒரு நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்க. அதான் சொல்லியது பிறகு எடுத்துக்கொள்ளும்.
ரைட். அப்ப நாங்க ஒரு விலை மனு தொடர்பாக மதிப்பாய்வு செய்கின்ற அந்த சூழ்நிலையிலே இரண்டாம் கட்டத்தில் உள்ள விடயங்கள் மாத்திரம்தான் கேட்கப்பட்டிருந்தாலும் முதல் இரு கட்டங்களும் மிக முக்கியமானவை. மூன்றாம் நான்காம் கட்டங்கள் பொதுவாக பரீட்சையில வினவப்படுவது வாய்ப்புகள் மிக குறைவு. எனவே நாங்க முதலாம் கட்டத்திலும் இரண்டாம் கட்டத்திலும் ஒரு விலை மனுவினை மதிப்பாய்வு செய்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய அம்சங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையில முதலாம் கட்டத்திலே என்னென்ன விடயங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற விடயத்தை பற்றி கதைச்சிட்டோம். இரண்டாம் கட்டத்தில் இரண்டு படிநிலைகள் காணப்படும். அதில் முதலாவது படிநிலையில் பார்க்க வேண்டிய 5 அம்சங்களை பற்றி பார்த்திருந்தோம். அதுபோல இரண்டாம் படிநிலையில் இரண்டு ஏற்புடைமைகளை பார்ப்போம். வர்த்தக ரீதியான ஏற்புடைமையையும் அதுபோல தொழில்நுட்ப ரீதியான ஏற்புடைமையையும் நாங்கள் பார்ப்போம். இந்த ஏற்புடைமைகளை பார்க்கின்ற பொழுது அந்த விலை மனுக்கள் சிறிய விலகல்கள் கொண்டதாகவும் பாரிய விலகல் கொண்டதாகவும் அவை இனம் காணப்படும். அப்படி சிறிய விலகல்களாக இருக்கக்கூடிய விலை மனுக்களை நாங்க அந்த ஏற்புடைமை கொண்டதாக எடுத்துக்கொள்வோம். பாரிய விலகல்கள் கொண்ட விலை மனுக்களை ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு விலை மனு சிறிய அளவிலா வேறுபட்டிருக்கின்றது பாரிய அளவிலா வேறுபட்டிருக்கின்றது என்பதை நாங்க அவதானிப்பதற்கு இந்த விலகல்கள் பற்றிய அறிவு நமக்கு மிக முக்கியம். அந்த விலகல்கள் பற்றிய அறிவு நமக்கு தெரியாத போது நாம இது பாரிய விலகலா சிறிய விலகலா என்பதை இனங்காண முடியாமல் போய்விடும். எனவே அந்த வகையில நாங்க சிறிய விலகல்களாக அவதானிக்கக்கூடிய விலகல்கள் 3 விலகல்கள் என்பதை இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அது விலை மனுவினுடைய சட்டதியான தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தாத விடயமாக இருந்தாலோ அல்லது பொருட்கள் சேவைகள் வேலைகள் தொடர்பிலான அவற்றின் தரம் செல்லுபடியாகும் காலம் என்பனவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பவற்றில் தாக்கத்தினை ஏற்படுத்தாத விலகல்கள் விடயங்கள் அவையும் நாங்க சிறிய விலகல்களா பார்ப்போம். அதுபோல மூன்றாவது நாம் சொல்ல போற சிறிய விலகல் அப்படியான ஒரு அவருடைய குறைபாடு புறக்கணிக்கப்படக்கூடிய ஒப்பந்த நிபந்தனைகள்ல இருந்து அவர் விடுபடக்கூடிய புறக்கணிக்கத்தக்கதான விடுபாடுகள். அத ஒப்பந்த நிபந்தனையில நாம் 2 பேரும் இணங்கியிருப்போம். அந்த ஒப்பந்த நிபந்தனையில் இருந்து அவர் சிறிய அளவு விலகி இருக்கார். ஆனால் அது புறக்கணிக்கக்கூடிய அல்லது திருத்தப்படக்கூடிய ஒரு விலகலாக ஒரு தவறாக இருந்தால் அவற்றை நாம சொல்லுவோம் சிறிய விலகல்கள் என்று சொல்லுவோம். அப்ப ஒப்பந்த நிபந்தனைகளில் இருந்து புறக்கணிக்கக்கூடிய அளவிலான அல்லது திருத்தப்படக்கூடிய அளவிலான விடயங்கள். இந்த மூன்றையும் நாங்க சிறிய விலகல்கள் என்று சொல்றோம். பாரிய விலகல்கள் சம்பந்தமான அறிவுகள் நமக்கு தெரிந்திருக்க வேணும். பாரிய விலகல்கள் நமக்கு ஒரு 3 அல்லது 4 விலகல்களை நாம குறைந்தது 4 விலகல்களை ஏனும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேணும். ஒரு விலை மனுவை சமர்ப்பித்த பிறகு அந்த விலை மனு ரிஜெக்ட் பண்ணப்படுவதற்குரிய ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்குரிய காரணங்களாக இந்த பாரிய விலகல்கள் காணப்படும். மிக முக்கியமாக நாங்க அவரிடம் விலை மனு பிணை பொறுப்பு கேட்டிருப்போம். அந்த பிணை பொறுப்பு கேட்கப்பட்ட செல்லுபடி காலத்துக்கு சமர்ப்பிக்காமல் அதைவிட குறைவான காலத்துக்கு சமர்ப்பித்திருப்பாராக இருந்தார் அந்த விலை மனுவை நாம ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்ப விலை மனு பிணை பொறுப்பு கேட்கப்பட்ட காலப்பகுதியிலும் பார்க்க குறைவான காலப்பகுதிக்கு சமர்ப்பித்தல். நாங்க கேட்டிருக்கோம் ஒரு 50-60 நாள் என்று சொன்னா அவர் ஒரு 58 நாட்களுக்கு செல்லுபடியாக கூடிய
விலை மனு பிணை முறையை சமர்ப்பித்திருப்பாராக இருந்தால் அத்தகைய கேள்வி பத்திரத்தை நாம பாரிய விலகல் செய்துட்டார் என்று மேஜர் டீவியேஷனுக்கு அது காரணமானது என்ற கருதி அந்த விலை மனுவை நாம் ரிஜெக்ட் பண்ணிக்கொள்வோம். இரண்டாவதாக நாங்க பார்க்கக்கூடிய விடயம்தான் விலை மனுவில் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒப்பமிடாமல் இருப்பது. விலை மனுவில் அதிகாரம் அளிக்கப்பட்டவர் ஒப்பமிடாமல் இருத்தல். அதிகாரம் அளிக்கப்பட்டவர் அதிகாரம் அளிக்கப்பட்ட இடத்தில ஒப்பமிடாமல் இருப்பாராக இருந்தால் அது ஒரு பாரிய விலகலாக நாங்க பார்ப்போம். அது போலவே அவருக்கு என்னென்ன தகமை இருக்க வேணும் என்று நாம சொல்லி இருந்தோமோ அந்த குறித்துரைக்கப்பட்ட தகமைகள் அவரிடத்தில் காணப்படாமல் இருத்தல். குறித்துரைக்கப்பட்ட தகைமைகள் காணப்படாமல் பண்ணுங்க. மைக் ஒமிட் பண்ணுங்க. நளின் சார். குறித்துரைக்கப்பட்ட தகைமைகள் காணப்படாமல் இருத்தல். உதாரணத்துக்கு நாம ஒரு விலை மனுவை சமர்ப்பிக்கின்ற போது சொல்லி இருப்போம் அந்த விலை மனுவானது இன்ன இன்ன தகுதிகளை கொண்டிருக்க வேணும்னு நாம சொல்லி இருப்போம். அந்த தகுதிகளை கொண்டிராமல் ஒரு விலை மனு காணப்படுமாக இருந்தால், உதாரணத்துக்கு நாம ஒரு லேப்டாப் வாங்க போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. நாம சொல்றோம் அது ஒரு 512 MB அதனுடைய ஒரு 512 GB ஹார்ட் டிஸ்க் இருக்க வேணும்னு சொல்றோம். அவர் நமக்கு சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஒரு 480 GB என்றால் அந்த தகைமையை அவர் கொண்டிருக்கல என்று அர்த்தம். இப்படியாக என்ன பொருள் அல்லது என்ன கட்டுமான வேலை அல்லது என்ன சேவையை நாங்கள் பெற இருக்கோமோ அந்த சேவை தொடர்பான விடயங்களில் அவர் போதிய தகுதியை கொண்டிராமல் இருப்பாராக இருந்தால் அது பாரிய விலகலாக நாங்கள் பார்ப்போம். அதுபோல நாம விலை மனுவினை சமர்ப்பிப்பதற்கு ஆவணங்களை கொடுத்திருப்போம். இந்த ஆவணத்தில தான் விலை மனுவை சமர்ப்பிக்க வேணும் என்று நாம சொல்லி இருப்போம். அந்த விலை மனு ஆவணத்தை தவிர்த்து வேறு விலை மனு ஆவணத்தில் அவர் விலை மனுவினை சமர்ப்பித்து இருப்பாராக இருந்தால் அந்த விலை மனுவை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கொள்வோம் பாரிய விலகல் என்று கருதி. குறித்துரைக்கப்பட்ட விலை மனு ஊடாக விலை மனுவினூடாக விலை மனு சமர்ப்பிக்காமை. இப்ப நாம எந்த விலை மனுவினூடாக விலை மனுவை சமர்ப்பிக்க வேணும் என்று சொல்லி இருந்தோமோ அந்த விலை மனு அல்லாத வேறு ஒரு விலை மனுவினூடாக அவர் பிட் பண்ணியிருப்பாராக இருந்தால் அவர் பாரிய விலகல் ஒன்றை செய்து விட்டார் என்று கருதி நாம் அந்த விலை மனுவை ரத்து செய்யும். அதுபோல நாம கேட்ட தொழில்நுட்ப ரீதியான அமைப்பு குறியீடுகள் அதாவது டிஸ்கிரிப்ஷன் அதுல இல்லை, நாம எதெல்லாம் அதனுடைய ஸ்பெசிபிகேஷனாக உள்ளடக்க வேணும் என்று சொன்னமோ அவை தொழில்நுட்ப ரீதியாக என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்க வேணும் என்று நாம கேட்டிருந்தோமோ அந்த தொழில்நுட்ப அமைப்பு குறியீடுகளில் இருந்து பாரிய அளவில் வேறுபட்ட விடயங்கள் அவர் விலை மனுவில சமர்ப்பித்திருப்பாராக இருந்தால் அந்த விலை மனுவையும் நாங்க பாரிய விலகலாக கருதி அதை நாம ரிஜெக்ட் பண்ணுவோம். இப்ப நாம சொல்ல போறோம் தொழில்நுட்ப அமைப்பு குறியீடுகளில் இருந்தான தொழில்நுட்ப அமைப்பு குறியீடுகளில் இருந்து பாரிய அளவில் வேறுபடுதல். இப்படியான விலை மனுதாரர் அவர் ஒரு பாரிய விடுபாடுகளை பாரிய வேறுபாடுகளை தோற்றுவித்திருக்கிறார் என்று கருதி இந்த இரண்டாம் கட்டத்தினுடைய இரண்டாம் படிநிலையிலே இனங்காணக்கூடிய இந்த பாரிய சிறிய வேறுபாடுகளின் ஊடாக அவரை நாங்க தகுதியற்றவராக ரிஜெக்ட் பண்ணக்கூடியவராக நாங்க பார்த்துக் கொள்வோம். 4 கட்டங்களில் விலை மனுக்கள் மதிப்பாய்வு செய்வதாக இருந்தாலும் இந்த 2 கட்டங்கள் தொடர்பான விடயங்களை நீங்க பார்த்து கொண்டால் போதுமானதாக இருக்கும். அதுதான் அந்த கேள்வி பேப்பர்ல இருக்கக்கூடிய விலை கேள்வி மதிப்பீடில் கட்டம் 2 கவனத்தில் கொள்ளப்படும் விடயங்கள் 4 தருக,
விலைக்கேள்வி மதிப்பீட்டில் கட்டம் 2 பாரிய விலகல்களாக குறிப்பிட வேண்டிய விடயங்கள் 4 தருக. ஆகவே விலை மனு மதிப்பீட்டில் கட்டம் 2 என்பது 2 படிநிலைகளை கொண்டிருக்கும். அந்த முதலாம் கேள்வியை நீங்க திருத்திக் கொள்ள வேணும். விலை மனு மதிப்பீடில் கட்டம் 2 முதலாம் படிநிலையில் என்று வரணும். விலை மனு மதிப்பீடில் கட்டம் 2 முதலாம் படிநிலையில் கவனத்தில் கொள்ளும் விடயங்கள் 4 தருக என்று கேள்வியாக மாற்றிக்கொள்ளுங்க. மற்ற கேள்வி சரி. 10வது கேள்வியை நோக்கி நகர போறோம். விலை மனு மதிப்பீட்டு அறிக்கையில் உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் 4 குறிப்பிடுக. ஒரு விலை மனுவை நாங்க மதிப்பீடு செய்கின்ற குழு விலை மனு மதிப்பீடு செய்த பிறகு அந்த விலை மனு தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையில என்னென்ன விஷயங்களை உள்ளடக்க வேண்டும் என்பது அந்த கேள்வி. ஒரு விலை மனு மதிப்பீட்டு அறிக்கையில் உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் சுமார் 10 விடயங்களை ஒரு விலை மனு மதிப்பீட்டு அறிக்கையில் உள்ளடக்க வேண்டும். முதலாவது விடயம், பெருகை நடவடிக்கை தொடர்பான முக்கிய விடயங்கள் என்ன, பெருகை நடவடிக்கை தொடர்பான முக்கிய நடவடிக்கைகள் என்ன என்கின்ற விடயத்தை அவர் அந்த விலை மனு திறத்தல் அந்த விலை மனு மதிப்பீட்டு அறிக்கையில் உள்ளடக்க வேண்டும். அப்படியான விலை மனு திறத்தல் பற்றிய விவரங்கள் அதை உள்ளடக்க வேணும். எப்போது விலை மனு திறக்கப்பட்டது, எத்தனை பேர் அவ்வாறு திறக்கின்ற போது பிரசன்னமாகி இருந்தாங்க என்கின்ற விடயங்களை விலைக்கேள்வி திறத்தல் பற்றிய விவரம் என்று சொல்றோம். அதை இந்த விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற குழு வெளிப்படுத்த வேணும். அதுபோல எல்லா விலைக்கேள்வியாளர்களது தகமை பற்றிய விவரங்களை வெளிப்படுத்த வேணும். ஒரு விலைக்கேள்வி ஆவணத்தை விலைக்கேள்வி மதிப்பீட்டு அறிக்கையை தயாரிக்கின்ற போது ஒவ்வொரு விலை மனுதாரருடைய தகமைகளையும் நாம் சொல்ல வேணும். அதுபோல விலைக்கேள்வியாளர்களுடைய அந்த ஸ்பெசிபிகேஷன் பற்றிய விவரம், நாம கேட்ட விஷயம் என்ன, அவங்க சமர்ப்பித்திருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிபிகேஷன் என்ன என்கின்ற விடயத்தை நாம் சொல்ல வேணும். அதுபோல அந்த ஒவ்வொருவரும் வெளியிட்ட விலை எவ்வளவு என்பதை பற்றி நாம் சொல்ல வேணும். அதுபோல ஏதாவது விளக்கங்கள் நாங்கள் கேட்டிருந்தால் அந்த விளக்கங்கள் தொடர்பான விவரங்கள் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம சொல்ல வேண்டும். அதுபோல நிராகரிக்கப்பட்ட விலை கேள்வி தொடர்பான விவரங்கள் விலை கேள்வியாளர்கள் இந்த பித்தகைமை பரிசோதனையை நாம் சொல்ல வேண்டும். பித்தகைமை பரிசோதனை என்பது சில வேளைகளில் அவர் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இருக்கலாம், அல்லது ஏதாவது பழைய காலங்களிலே அந்த குறிப்பிட்ட வேலையை செய்த அனுபவங்கள் இருக்கலாம். இப்படியான பித்தகைமை என்ன இருக்கிறது என்பது பற்றிய விவரங்களை சொல்ல வேணும். அதுபோல ஒப்பந்தத்தை வழங்குவதற்கான பரிந்துரையை ரெக்கமெண்டேஷனை கொடுக்க வேண்டும். எனவே ஒரு விலை மனு மதிப்பீட்டு அறிக்கையிலே உள்ளடக்க வேண்டிய விடயங்களாக பொதுவாக 9 விடயங்கள் காணப்படுகின்றன. 9 விடயங்களில் 5 அல்லது 6 விடயங்களையே நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாவது நாம் சொல்ல போறோம் பெருகை நடவடிக்கை தொடர்பான முக்கிய விடயங்களை சொல்ல போறோம். அதாவது கேள்வி நமக்கு 10வது கேள்வியின் ஆனா கேள்வி 10வது கேள்வியின் ஆனா கேள்வி விலை மனு மதிப்பீட்டு அறிக்கையில் உள்ளடக்க வேண்டிய முதலாவது அம்சம் ஒரு விலை மனு திறத்தல் தொழில், ஒரு விலை மனு தொடர்பான அறிவித்தல் தொடர்பான ஒரு விலை மனுவை நாங்க வெளியிடுகின்ற பொழுது அந்த பெருகை அறிவித்தல் செய்திருப்போம். அந்த பெருகை நடவடிக்கை தொடர்பான முக்கிய விடயங்களை அதில் அவர் வெளியிட வேண்டியதாக இருக்கும். அப்ப பெருகை நடைமுறை தொடர்பான முக்கிய விடயங்கள், அதாவது என்ன பெருகை செய்ய இருக்கோம், எப்படியான விளம்பர முறையை நாங்கள் பின்பற்றி இருந்தோம் என்கின்ற விவரங்களை நாங்க அந்த விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற குழு முதலாவதாக சொல்ல வேணும். இரண்டாவதாக இப்ப விலை மனு கிடைத்திருந்தால் திறந்திருப்போம், அந்த திறத்தலின் போது நடைபெற்ற விவரங்களை சொல்ல வேணும். அப்ப விலை மனு திறத்தல் தொடர்பான திறத்தலுடன் திறத்தலுடன் தொடர்புபட்ட விடயங்கள். விலை மனு திறக்கின்ற போது அந்த விலை மனுக்கள் மூடிய நிலையில் காணப்பட்டதா, விலை மனு திறக்கின்ற போது அவருடைய பிரதிநிதி அல்லது அவர் அந்த பிரசன்னமாகி இருந்தாரா, எத்தனை விலை மனுதாரர்கள் விலை மனுக்களை திறக்கின்ற போது பிரசன்னமாகி இருந்தாங்க, எந்த இடத்துல திறந்த எந்த நேரத்துல திறந்த போன்ற விவரங்கள் அந்த விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற அறிக்கையில் உள்ளடக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அதுபோல எல்லா விலை மனுதாரருடைய தகமைகளையும் சொல்ல வேண்டியிருக்கும். எல்லா விலை மனு தாரர்களினதும் தகைமைகள் அங்கு சொல்லப்பட வேண்டியதாக இருக்கும்.
விலை மனுத்தார் ஒவ்வொருவருக்கும் என்ன தகைமை காணப்படுகிறது என்கின்ற விடயத்தை அந்த விலை மனு மதிப்பாய் செய்கின்ற அறிக்கையில் உள்ளடக்க வேண்டியதாக இருக்கும். அதுபோல எல்லா விலை மனுதாரருடைய தொழில்நுட்ப விவர குறிப்புகளை நாம் சொல்ல வேணும். எல்லா விலை மனு தாரர்களினதும் விலை விலை அல்ல விவர குறிப்புகள் விவர குறிப்புகள் விவர குறிப்புகள் அந்த விலை மனு தொடர்பான மதிப்பாய்வு அறிக்கையிலே உள்ளடக்க வேண்டிய 4வது விடயமாக பார்க்கும். அதுபோல எல்லா விலை மனுதாரர்களும் எவ்வளவு விலைக்கு அதை நமக்கு தர இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாம் சொல்ல வேணும். எல்லா விலை மனு தாரர்களினதும் விலைகள் அங்கே நாங்க அந்த விலை மனு மதிப்பீட்டு அறிக்கையில சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்பதான் நமக்கு தெரிய வரும் எந்த விலை மனுதாரர்களை இவங்க பரிந்துரைக்காங்க, என்ன காரணம் என்கின்ற விடயங்களை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அதுபோல விளக்கங்கள் கேட்கப்பட்டிருந்தால் கோரப்பட்டிருந்தால் அது பற்றிய விவரம். விளக்கங்கள் கோரப்பட்டிருப்பின் விளக்கங்கள் கோரப்பட்டிருப்பின் அது தொடர்பான விடயம். அதை நாம அந்த விலை மனுவிலே நாம் உள்ளடக்க வேண்டியதாக இருக்கும். விலை மனு மதிப்பீட்டு அறிக்கையில் உள்ளடக்க வேண்டியதாக இருக்கும். அதுபோல நிராகரிக்கப்பட்ட விலை கேள்வி தொடர்பான விவரங்களையும் அதில் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நிராகரிக்கப்பட்ட விலை கேள்வி தொடர்பான விடயம் என்னென்ன காரணங்களினாலே ஒரு விலை மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை அந்த விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற குழு அந்த மதிப்பீட்டு அறிக்கையில சொல்ல வேண்டியதோடு அப்படியான விடயங்களிலே பித்தகைமைகள் ஏற்புடைய பித்தகைமைகள் தொடர்பான விடயங்களை கூறி அதை அவங்க பரிந்துரைக்க வேண்டும். எனவே பித்தகைமை விலை மனு தொடர்பான பித்தகைமைகள் அதை நாம சொல்லுவோம். கடைசியாக விலை மனு மதிப்பாய்வு குழுவினுடைய பரிந்துரை சொல்லுவோம். இவைதான் ஒரு விலை மனுவினை மதிப்பாய்வு செய்கின்ற குழு அந்த பெருகை குழுவுக்கு சமர்ப்பிக்கின்ற அந்த விலை மனு மதிப்பீட்டு அறிக்கையிலே உள்ளடக்க வேண்டிய விடயமாக இருக்கும். ஒரு விலை மனுவினை மதிப்பாய்வு செய்கின்ற குழு என்னென்ன விடயங்கள் குறித்து தங்களுடைய மதிப்பாய்வு அறிக்கையினை பெருகை குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கேள்வி. ஆவண்ணா கேள்வி. கிடைக்கப்பெற்ற எல்லா விலை மனுக்களையும் நிராகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் 4 தருக. இப்ப நமக்கு விலை கேள்வி ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றால் அந்த கிடைக்கப்பெற்ற எல்லா விலை மனுக்களையும் நிராகரிப்பதற்கு 4 சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. முதலாவது நாம சொல்றோம், கிடைக்கப்பெற்ற விலை மனு ஒன்றுமே பொருள் அளவில் ஏற்புடைமை கொண்டிருக்கல. பொருள் அளவில் ஏற்புடைமை என்றால் கருத்து அவர் வர்த்தக ரீதியான ஏற்புடைமையோ அல்லது தொழில்நுட்ப ரீதியான ஏற்புடைமையோ எந்த ஒரு விலை மனுதாரரிடமும் இல்லாமல் இருந்தால் அப்ப பெறப்பட்ட விலை மனுக்கள் யாவும் பொருள் அளவில் ஏற்புடைமை கொண்டிருக்கவில்லை என்ற அர்த்தம். அப்படி பொருள் அளவில் ஏற்புடைமை கொண்டிராமல் நமக்கு விலை மனுக்கள் கிடைத்திருந்தால் அந்த விலை மனுக்கள் அனைத்தையும் நிராகரிப்பு செய்வதற்கு பெருகை குழுவுக்கு அதிகாரம் காணப்படுகின்றது. எனவே கிடைக்கப்பெற்ற எல்லா விலை மனுக்களும் நிராகரிப்பு செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் 4 காணப்படுகின்றன. அதுல முதலாவது சந்தர்ப்பம் விலை மனுக்களும் எல்லா விலை மனுக்களும் பொருளளவில் 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 ஏற்புடைமை கொண்டிராத போது. அப்போ பொருளளவு என்பது நாம் ஏற்கனவே கதைத்த 2ஆம் கட்டத்தினுடைய முதலாவது 2வது படிநிலை. 2ஆம் கட்டத்தினுடைய 2வது படிநிலை 2 விஷயங்களை பார்ப்போம். நாம ஒன்று நான் பார்ப்போம் பொருளளவில் அவர் வர்த்தக ரீதியாக ஏற்புடைமையையும், இரண்டாவதாக நாம தொழில்நுட்ப ரீதியான ஏற்புடைமையையும் அவர் கொண்டிருக்கின்றதா என்று பார்ப்பதுதான் அந்த 2ஆம் கட்டத்தினுடைய 2ஆம் படிநிலையாக இருக்கும். அப்படியான படிநிலையில அந்த விலை மனு
பொருளளவில் ஏற்புடைமை கொண்டதாக எந்த ஒரு விலை மனுதாரரும் சமர்ப்பித்த விலை மனு காணப்படாமல் இருந்தால் அந்த விலை மனுக்களை நாங்கள் ரத்து செய்யலாம். சகல விலை மனுக்களையும் ரத்து செய்யலாம். இரண்டாவது, நாம எவ்வளவு டோட்டல் காஸ்ட் எஸ்டிமேஷனை பண்ணி வச்சிருக்கோம், மொத்த செலவு மதிப்பீட்டை நாம் இவ்வளவுதான் என்ற விஷயத்தை நாங்க இவ்வளவுத்துக்குள்ளதான் அந்த விலை மனுக்கள் கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கோம். ஆனால் கிடைக்கப்பெற்ற எல்லா விலை மனுக்களும் நம்முடைய மதிப்பீட்டு தொகையை விட கணிசமான அளவு அதிகமாக இருந்தால் கிடைக்கப்பெற்ற எல்லா விலை மனுக்களையும் நாங்கள் நிராகரிப்பு செய்யலாம். அப்ப நாங்க சொல்ல போறோம், கிடைக்கப்பெற்ற கிடைக்கப்பெற்ற எல்லா விலை மனுக்களும் எந்திரியின் எந்திரியின் விலை மொத்த செலவு மதிப்பீட்டிலும் பார்க்க, மொத்த செலவு மதிப்பீட்டிலும் பார்க்க பாரிய அளவில் அதிகமாக அதிகமானதாக அதிகமானதாக காணப்படும் போது, அப்ப நமக்கு கிடைக்கப்பட்ட விலை மனுக்கள் எல்லாமே நம்மளோட என்ஜினியர் சொன்ன எஸ்டிமேட் பண்ண விலையை விட பெரிய அளவில வேறுபாடு கொண்ட விலை மனுக்களாகத்தான் எல்லா விலை மனுக்களும் இருந்தால் அந்த எல்லா விலை மனுக்களையும் நாம ரிஜெக்ட் பண்ணி கொள்ளலாம். மூன்றாவது சந்தர்ப்பம், நமக்கு கிடைக்கப்பட்ட விலை மனுக்கள் போதுமான போட்டியை தரல என்று நாம கருதுறோம். அப்ப அப்படி போதுமான போட்டியை நமக்கு தராத போது கிடைக்கப்பட்ட எல்லா விலை மனுக்களையும் நாங்க ரிஜெக்ட் பண்ணி கொள்ளலாம். அப்ப போதிய அளவு போட்டியினை தராத போது, போதிய அளவு போட்டியினை நமக்கு தராத சூழ்நிலையிலும் எல்லா விலை மனுக்களை நாங்க நிராகரிக்கலாம். எல்லா விலை மனுக்களும் நிராகரிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் 4 பற்றி கதைச்சு கொண்டிருக்கோம். முதலாவது சந்தர்ப்பம், பொருள் அளவில் ஏற்புடைமை இல்லாத போது. இரண்டாவது, மொத்த செலவு மதிப்பீட்டை விட எல்லா விலை மனுக்களும் அதிகமான பெறுமதி கொண்டதாக இருக்கின்ற போது. மூன்றாவது, பயனுள்ள அல்லது போதுமான போட்டித்தன்மையை கொண்டிருக்கவில்லை என்று நாம கருதுகின்ற பொழுது. நான்காவது, விலை மனு ஆவணம் குறைபாடுடையது என கண்டறிகின்ற போது. ஒரு விலை மனு நாங்க சமர்ப்பித்த பிறகு அந்த விலை மனுவினை திறப்பதற்கு முன்பாக அந்த விலை மனு ஆவணம் குறைபாடுடையது என்று கருதினால் அவற்றை அந்த சகல விலை மனுக்களை நாங்க இரத்து செய்யலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். அப்ப விலை மனு குறைபாடுடையது என கண்டறியும் போது விலை மனு ஆவணம் குறைபாடுடையது என கண்டறியும் போது, இந்த 4 சந்தர்ப்பங்களிலும் கிடைக்கப்பெற்ற எல்லா விலை மனுக்களையும் நாங்க ரிஜெக்ட் பண்ண. பொதுவாக விலை மனு ஒன்று நிராகரிக்கப்படுவதற்கு நாங்க சொன்ன மேலே கூறியிருக்கக்கூடிய பாரிய விலகல்கள் தான் காரணம். ஆனால் விலகல்கள் இல்லை, எல்லா விலை மனுக்களும் ஏற்கக்கூடிய அளவிலே இருக்குது. ஆனால் அது ஒரு பொருளளவில் ஏற்புடைமை கொண்டிருக்கவில்லை என்கின்ற போதும், மொத்த செலவு மதிப்பீட்டை விட எல்லா விலை மனுதாரர்களும் அதிக பெறுமதிக்கே விலை மனு செய்திருக்கிறார்கள் என்று கருதுகின்ற பொழுதும், ஒரு போட்டித்தன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விலை மனுக்கள் நமக்கு புறப்படவில்லை என்று நாங்கள் உணர்கின்ற பொழுதும், அப்படியான விலை மனு ஆவணம் குறைபாடுடையது என்று நாம் கருதுகின்ற இந்த 4 சந்தர்ப்பங்களிலும் கிடைக்கப்பெற்ற எல்லா விலை மனுக்களையும் நாங்க நிராகரிப்பு செய்யலாம். அதுதான் ஆவண்ணா கேள்வி. ஈனா கேள்வி நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். பெறுகையில் உள்ள சிறிய விலகல்கள் 3 தருக. நாங்கள் 3 விலகல்களையும் ஏற்கனவே எழுதிட்டோம். ஆகவே அதனால் பார்க்க தேவையில்லை. 4வது கேள்வி, ஒப்பந்த நடவடிக்கைகள் தோன்றும் பிணக்குகளுக்கு தீர்வு காண்கின்ற முறைகள் 4 தருக. ஒரு ஒரு விலை மனு தொடர்பாக நமக்கு பிணக்குகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படும். ஒரு விலை மனுவை நாங்க கோல் பண்ணதுக்கு பிறகு நமக்கும் அந்த விலை மனுதாரருக்கும் இடையிலே பிரச்சனைகள் தோன்றக்கூடும்.
அப்படியான பிரச்சினைகள் அல்லது பிணக்குகள் தோன்றுகின்ற பொழுது அவற்றை தீர்வு காண்பதற்கு நாங்கள் என்னென்ன முறைகளை கையாளலாம் என்பதுதான் அந்த கேள்வி. சில வேளைகளில் அந்த பிழை அந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நாங்கள் ஒரு இணக்க தீர்வுக்கு போகலாம். ரெண்டு தரப்பாரும் சேர்ந்து ஒரு இணக்கமான தீர்ப்புக்கு வரலாம். ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வரலாம். அல்லது ஒரு மத்தியஸ்த சபையின் மூலம் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். மீடியேஷன் ஊடாக அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். இல்லை நமக்கு அதில் அந்த விடயத்தில் தீர்ப்பு இல்லை என்று சொன்னால் நாங்கள் அட்ஜுடிகேஷனுக்கு போகலாம். ஒரு தீர்ப்புக்கு போகலாம். அப்போ கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியும் அல்லாத போது நடுவர் மன்றத்துக்கு ஒரு ஆர்பிட்ரேஷனுக்கு நாங்கள் போகலாம். அப்போ ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு நாங்கள் போகலாம், அல்லது ஒரு மீடியேஷனுக்கு போகலாம், அல்லது ஒரு அட்ஜுடிகேஷனுக்கு போகலாம், அல்லது ஒரு ஆர்பிட்ரேஷனுக்கு போகலாம். இந்த நான்கு முறைமைகளிலும் தான் ஒப்பந்த பிணக்குகளை நாங்கள் தீர்ப்பதற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப இணக்கமான தீர்வு ரெண்டு தரப்பாரும் சேர்ந்து இணக்கமான தீர்வு ஒன்றுக்கு வரலாம். இணக்கமான தீர்வு இரண்டு தரப்பாரும், அதாவது பெறுகை செய்கின்ற நிறுவனமும் விலை மனுவினை சமர்ப்பித்திருக்கக்கூடிய தரப்பாரும் பொருந்தி கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு இணக்கமான தீர்வு போகலாம். இல்லை என்றால் ஒரு மீடியேஷனுக்கு போகலாம். ஒரு மத்தியஸ்த சபை மூலம் மத்தியஸ்த சபை மூலம் நாங்க தீர்வுக்கு போகலாம். மீடியேஷன் போர்டுக்கு பிரச்சனை வந்தா போறதுதான். அப்படி இல்லாத போது நாங்க மத்தியஸ்த சபையினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு நமக்கு பொருத்தம் இல்லை என்று காணுகின்ற போது நாங்க நீதிமன்ற தீர்ப்பு போகலாம். அப்ப தீர்ப்புக்கு போகலாம், அல்லது நடுவர் மன்ற தீர்ப்பு போகலாம். தீர்ப்பு என்பது ஒரு ஜட்ஜால வழங்கப்படும். நடுவர் மன்ற தீர்ப்பு என்பது மூன்று ஜட்ஜ் அல்லது ஐந்து பேர் கொண்ட பெனல், மூன்று பேர் கொண்ட பெனலாக இருக்கும். அப்ப நடுவர் மன்ற தீர்ப்பு போகலாம். இப்படியாக நாங்க ஒரு பெறுகை நடைமுறை தொடர்பாக பிணக்குகள் ஏற்படுமாக இருந்தால் அந்த பிணக்கினை தீர்ப்பதற்கு நாங்கள் அந்த சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றலாம். 10வது கேள்வி நமக்கு செயற்படுத்தல் பிணைமுறை தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். விலை கேள்விக்கு முன்றான கூட்டங்கள் தொடர்பான விடயங்கள் நமக்கு தேவையில்லை. எனவே அந்த வரிசையில பெறுகை தொடர்பாக கிட்டத்தட்ட 95% நான் உங்களுக்கு பெறுகை தொடர்பான பரீட்சைக்கு தேவையான விடயங்களை சொல்லி தந்திருக்கேன் என்று நம்புறேன். நான் உங்களோட பரீட்சை தேவையான ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 100% என்று சொல்லி 100%ன்றது ஒரு ஒரு பெருமையாக போயிடும். அதனால 95% என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். அப்படி ஒரு பெரும்பாலான பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அவற்றை நீங்க மீண்டும் ஒரு தடவை மீட்டிக்கொள்கின்ற போதுதான் அந்த விடயத்தை நாங்க இலகுவாக்கி கொள்ளலாம். அதை மீட்டிக்கொள்றதுக்கு மிக பொருத்தமான ஒரு வழிமுறையாகத்தான் கடந்த கால வினாப்பத்திரங்கள் நாங்கள் பார்ப்பது நமக்கு பொருத்தமானதாக அமையும். அந்த வரிசையில இது நாள் வரைக்கும் நாங்க முதலாவது சாப்டரையும் இரண்டாம் சாப்டரையும் பெறுகை நடைமுறையையும் பார்த்திருக்கோம். இப்ப நாம் ஒரு 5 நிமிட ஷோர்ட் பிரேக்கு பிறகு நான் இன்றைக்குத்தான் அந்த மூன்றாம் சாப்டரை போட்டிருந்தேன். பெரிய அளவில் நீங்க அதை யோசிக்க தேவையில்லை, முன்ன கேள்வி தரல என்று கேள்வியை வாசிச்சு கேள்வியின் விடையுமாக நான் உங்களுக்கு அதுக்குரிய விடயங்களை சொல்லி தருவேன் நான். எனவே ஒரு 5 நிமிடத்துக்கு பிறகு சரியாக 8 மணிக்கு நாங்கள் மீண்டும் இந்த வகுப்பில் நாம் இணைந்து கொண்டு அப்படியே இருந்து கொண்டு மீண்டும் 8 மணிக்கு நாம் சந்தித்துக் கொள்வோம்.
மீண்டும் நாம் இணைந்து கொள்வோம். இந்த அலகு நமக்கு ஒரு மிக முக்கியமான அலகு. நான் இந்த ஷார்ட் பிரேக்குக்குள்ள ராசிக் சார் எனக்கு பேப்பர் அனுப்பியிருந்தாங்க. மிச்சம் நன்றி ஜிசாக் முதாஹிர். இந்த பேப்பர்களை பார்த்த நான் ஒரு பேப்பரை பார்த்து நான் இந்த 3ஆம் அத்தியாயம் தொடர்பான விடயங்கள் அதில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிற தன்மையை நாங்கள் பார்க்கோம். எனவே இந்த 3ஆம் அத்தியாயத்தை நிறைவுறுத்திய பின்பு நாம நிச்சயமாக கேள்வி பேப்பருக்குள்ள பரிபூர்ணமாக போகக்கூடிய இயலுமை வரும். ஆங்காங்கே ஒரு சில விஷயங்கள் வருகின்ற போது அந்தந்த விடயங்களை நாங்கள் அப்டேட் பண்ணி கொள்வோமாக இருந்தால் நமக்கு பரீட்சைக்கு ஒரு தைரியத்தோடு நாங்கள் போகக்கூடிய முகம் கொடுக்கக்கூடிய ஒரு இயலுமை வரும். இயலுமான வரையில் இருக்கிற 3 பேப்பரை நினைக்க ராசிக் சார் அனுப்பியிருந்தீங்க. இன்னும் பேப்பர் இருந்து அதையும் அனுப்புங்க. ஏனென்றால் எந்த அளவு தூரம் நான் பேப்பரை பார்க்கலுமோ அந்த அளவு தான் நமக்கு வெற்றி இருக்கு. எவ்வளவுதான் தியரியை படித்தாலும் உங்களால் தியரியை வைத்துக்கொண்டு கேள்விக்கு போவது சாத்தியம் இல்லை. எனவே இயன்ற வரை பாஸ் பேப்பரை பார்ப்பதனூடாகத்தான் நான் பரீட்சைக்கு போக முடியும். எனவே இயன்ற வரை உங்களோட பரீட்சைகளில் நடைபெற்ற பரீட்சைகளுக்கான வினாப்பத்திரங்களை எனக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 3ஆம் அத்தியாயத்தை மிக விரைவாக முடித்துக்கொண்டு நாங்கள் பாஸ் பேப்பருக்குள்ள போக போறோம். அந்த வரிசையில முதலாவது விடயம் இது. இந்த 3ஆம் அத்தியாயம் என்பது பொது நிதியை முகாமை செய்தல் தொடர்பான முக்கியமான பரப்பு. அந்த வரிசையில பொது நிதியை முகாமை செய்வதிலே திரைசேரி ஆற்றுகின்ற கடமைகள் தான் முதலாவது நமக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. நிதி பிரமாணம் 126 ஒரு திரைசேரி ஒரு பொது நிதியை முகாமை செய்வது தொடர்பாக ஆற்றுகின்ற கடமைகளை பற்றி சொல்லுது. குறிப்பாக அது நிதி பிரமாணங்கள், அதுபோல ஏனைய விதிகள், பணிப்புரைகள் போன்றவற்றை காலத்துக்கு காலம் வெளியீடு செய்வதனூடாகவும், அதுபோல பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கூறுவதனூடாகவும், அதுபோல ஒரு திணைக்களத்தினுடைய திரைசேரியினுடைய விடயத்திலே கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் நியமனம் செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்குவதனூடாகவும், அதுபோல நிதியமைச்சருடைய அந்த பணிப்புரைகளை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு விளங்கச்சிப்படுத்துவதனூடாகவும், அதுபோல ஒரு திணைக்களத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய கோப்புகளை, வேதன அளவு திட்டங்களை, கூலி வீதங்களை என்பனவற்றின் மீது ஒரு கட்டுப்பாட்டினை கொண்டு வருவதனூடாகவும், அதுபோல திணைக்களங்களிலே பேணப்படுகின்ற வைப்புகளுக்குரிய அந்த வருமதிகளுக்குரிய அரசுரைகளுக்குரிய இப்படியானவற்றிற்குரிய சேகரிப்புகள் தொடர்பான கணக்குகள் பேணப்படுகின்ற விடயங்களை மேற்கொள்வதனூடாகவும், நிதி பிரமாணங்களுக்கு இணங்க திணைக்களங்கள் செயலாற்றுகின்றது என்பது தொடர்பாக அவதானிப்பதனூடாகவும், திரட்டு நிதியையும் பிற அரசாங்க நிதியங்கள் தொடர்பான கணக்குகளையும் மேற்பார்வை செய்வதனூடாகவும் ஒரு திரைசேரியானது இந்த பொது நிதி முகாமை செய்வதில் தன்னுடைய வகிபாகத்தை கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம். முதலாவது கேள்வி, பொது நிதியை முகாமை செய்வது தொடர்பில் திரைசேரியின் தொழிற்பாடுகள் 4 தருக. அப்ப ஒரு திரைசேரி என்ன தொழிற்பாட்டை கொண்டிருக்குது பொது நிதியை முகாமை செய்வதில்? அதுதான் நம்முடைய கேள்வி. பொது நிதியை முகாமை செய்வதில் பொது நிதியை முகாமை செய்வதில் திரைசேரியின் வகிபாகம், திரைசேரியின் பொறுப்பு, திரைசேரியின் பொறுப்பு என்ன கடமைகளை திரைசேரி ஆற்றுகிறது? இதுதான் அந்த கேள்வி. முதலாவது நாம சொல்ல போறோம், பொது நிதிய முகாமை செய்ய வேணும் என்று சொன்னா அது தொடர்பான சுற்றிருப்பங்களை, பிரமாணங்களை, பணிப்புரைகளை இந்த திரைசேரி தான் வெளியீடு செய்யுது. அப்படி செய்வதனூடாக பொது நிதியை முகாமை செய்வதில் அது தன்னுடைய பொறுப்பை ஆற்றி வருகிறது என்று நாம சொல்றோம். அப்ப பொது நிதியினை முகாமை செய்வது தொடர்பான பிரமாணங்கள், விதிகள் போன்றவற்றினை காலத்திற்கு காலம் வெளியீடு செய்தல். இதனூடாக பொது நிதியை முகாமை செய்வதில் திரைசேரி ஒரு வகிபாகத்தை கொண்டிருக்கிறதுன்னு சொல்றோம். இதுக்காகவே பொது நிதி திணைக்களம் என்ற ஒன்று காணப்படுது. அந்த பொது நிதி திணைக்களம் தான் காலத்துக்கு காலம் தேவையான பொது நிதியை முகாமை செய்வது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை வெளியீடு செய்து பொது நிதியை முகாமை செய்கின்ற அந்த கடமையை ஆற்றி வருகிறதுன்னு சொல்றோம். அது போலவே பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும்
அதுபோல கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் கணக்கீட்டு உத்தியோகர்களுக்கும் தேவையான ஆலோசனைகளை ஆலோசனைகளை வழங்குதல். அப்படி தேவையான ஆலோசனைகளை வழங்குவதனூடாக பொது நிதியை முகாமை செய்வதில் திரைசேரி ஒரு சிறந்த வகிபாகத்தை கொண்டிருக்கிறது என்று சொல்றோம். அதுபோலவே திணைக்களங்களில் உள்ள ஆளணி கோப்புகள் வேதன அளவு திட்டங்கள் வேதன அளவு திட்டங்கள் கூலி வீதங்கள் என்பனவற்றில் கட்டுப்பாட்டினை மேற்கொள்ளுதல். அதாவது முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் என்ற ஒன்று திரைசேரிக்குள்ள இருக்குது. மேனேஜ்மெண்ட் சேவிஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு அலுவலகத்திலும் எத்தனை காடர் இருக்க வேணும் என்பது அந்த திணைக்களத்தில் அதுக்குரிய பதிவுகள் இருக்கும். குறிப்பாக இப்ப நீங்க வேலையாற்ற இடத்திலே எத்தனை எஸ்எல்இஎஸ் ஆபீசர்ஸ் இருக்க வேணும், எத்தனை எஸ்எல்ஏஎஸ் ஆபீசர் இருக்க வேணும், எத்தனை டிஓ இருக்க வேணும், எத்தனை எம்எஸ்ஓ இருக்க வேணும் சொல்ற காடர்ன்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு அலுவலகத்திலும் இருக்கக்கூடிய காடர் அது சொல்ற ஆளணி கோப்பு அது தொடர்பான விடயங்கள்ல கட்டுப்பாடுகளை வைப்பது, ஒவ்வொரு பதவியினருக்குமான வேதன அளவு திட்டங்களை தீர்மானிப்பது, கூலி வீதங்களை நிர்ணயம் செய்வது, இப்படியான விடயங்களில் கட்டுப்பாட்டினை மேற்கொள்வதன் ஊடாக பொது நிதியை முகாமை செய்வதில் திரைசேரி ஒரு தகுந்த கடமையினை கொண்டிருக்கின்றது என்ற விஷயத்தை நாம சொல்றோம். அது போலவே நாம சொல்ல போறோம், ஒரு திரைசேரியானது ஒரு திணைக்களம் தொடர்பாக இருக்கக்கூடிய நிதி பிரமாணங்களுக்கு இணங்கிய திணைக்களங்கள் நடைபெறுகின்றதா என்பது தொடர்பாக அவதானிப்பதனூடாக அந்த பொது நிதி தொடர்பான முகாமைத்துவத்தை அது திருப்திகரமாக செய்து வருகிறது என்று சொல்றோம். அப்ப திணைக்களங்கள் நிதி பிரமாணங்களுக்கு அமைய தொழிற்படுகிறதா என்பதை கண்காணித்தல். அப்ப திணைக்களங்கள்ல நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக அந்த திணைக்களங்கள் செயலாற்றுகிறதா என்பதை கண்காணிப்பதனூடாகவும் பொது நிதியை முகாமை செய்வதில் திரைசேரி தன்னுடைய சிறப்பான வகிபாகத்தை கொண்டிருக்கிறது என்று சொல்றோம். அது போலவே நாம் இன்னும் ஒன்றையும் சேர்த்துக் கொள்வோம். ஒரு திரைசேரியானது பொது நிதி முகாமைத்துவம் தொடர்பாக பேணுகின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் வைப்பு கணக்கு, அதுபோல கட்டு நிதி கணக்கு, அதுபோல திரட்டிய நிதியம், அதுபோல ஏனைய நிதியங்கள் தொடர்பான கணக்குகளை கணக்குகளினை பேணுதல். இவ்வாறு பேணுவதனூடாக அந்த திணைக்களங்கள் சார்பான பொது நிதியை முகாமை செய்வதில் திரைசேரியானது ஒரு பெரும் வகிபாகத்தை கொண்டிருக்கிறது என்று சொல்றோம். ஒரு பொது நிதியை முகாமை செய்வதிலே திரைசேரிதான் பாரிய அளவில வகிபாகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று நம்ம சொல்றோம். அத்தகைய அமைப்பானது பொது நிதி மீதான தன்னுடைய பூரண கட்டுப்பாட்டை மேற்கொள்வதற்காக அந்த பொது நிதி தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நிதி பிரமாணங்களை காலத்துக்கு காலம் வெளியீடு செய்வதன் ஊடாகவும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் ஆலோசனை வழங்குவதன் ஊடாகவும் அதுபோல திணைக்களங்களுடைய ஆளணி கோப்புகள், வேதன அளவு திட்டங்கள், கூலி வீதங்கள் போன்றவற்றின் மீது ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதன் ஊடாகவும் திணைக்களங்கள் நிதி பிரமாணங்களுக்கு அமைய தொழிற்படுகிறதா என்பதை கண்காணிப்பதனூடாகவும் திரட்டிய நிதியங்களும் ஏனைய நிதியங்களும் வைப்பு கணக்குகள் தொடர்பான கணக்குகளை பேணி வருவதனூடாகவும்
பொது நிதியை முகாமை செய்வதிலே வகிபாகத்தை கொண்டிருக்கிறதுன்னு சொல்றோம். இதுக்கு மேலதிகமான நான் முன்ன சொன்னான், ஒரு நிதி அமைச்சருக்கு நிதி அமைச்சருடைய பணிப்புரைகளை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் கொடுப்பதனூடாக, அதுபோல பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் நியமனம் செய்வதற்குரிய பரிந்துரைகளை மேற்கொள்வதனூடாக என பல்வேறு கடமைகளினை இந்த பொது நிதியை முகாமை செய்வது தொடர்பாக திறைசேரி ஆற்றி வருகிறது. இதுதான் முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய தொழிற்பாடுகள் என்ன? ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்பவர் ஒவ்வொரு அமைச்சினுடைய செயலாளராக இருப்பார். இந்த அமைச்சினுடைய செயலாளருடைய கடமை என்ன என்பதுதான் நாம் இங்க கேட்கப்படுற கேள்வி. அப்போ ஒரு அமைச்சின் செயலாளர் என்பவர் முதலாவதாக தன்னுடைய அலுவலகத்திலும் தனக்கு கீழுள்ள அலுவலகங்களிலும் நிதி தொடர்பான விடயங்களிலே ஒரு செயற்பாடுகள் யாவும் நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக ஒரு உயர்தரத்தில நேர்மையான முறையில நடைபெறுகிறதா என்பது குறித்து கவனம் செலுத்த வேண்டியது ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய கடமையாக இருக்கும். அப்புறம் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் கடமைகள். ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய கடமைகளை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு 4-5 கடமைகள் நமக்கு தெரிந்திருக்க வேணும். முதலாவது நாம என்ன கடமை சொல்ல போறோம் என்றால், ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கென்று அலுவலகம் இருக்கும், அமைச்சு அலுவலகம். அவரோடு இணைந்ததாக பல திணைக்களங்கள் காணப்படும். இந்த தன்னுடைய அலுவலகத்திலும் சரி, தனக்கு கீழுள்ள அலுவலகங்களிலும் சரி, நிதி தொடர்பான விடயங்கள் நிதி பிரமாணங்களுக்கு இசைவாக இடம்பெற்று நேர்மையாக அவை முன்கொண்டு செல்லப்படுகிறது என்பதை அவதானிக்க வேண்டிய பொறுப்பு, கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இவரை சார்ந்ததாக இருக்கும். எனவே அலுவலகத்திலும் அலுவலகத்திலும் தனது கட்டுப்பாட்டின் கீழுள்ள அலுவலகங்களிலும் நிதி தொடர்பான விடயங்கள் நிதி பிரமாணம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு அமைய நேர்மையாக இடம்பெறுதலை கண்காணித்தல் இவருடைய மிக முக்கியமான பணிகளிலே ஒரு பணியாக நாம சொல்றோம். அவருடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, அல்லது அவருக்கு கீழ் அமைந்த திணைக்களங்களுடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, அவற்றிலே நிதி தொடர்பான விடயங்கள் நேர்மையானதாக இடம்பெறுகின்றதா என்கின்ற விடயத்திலே அவர் கவனம் செலுத்த வேண்டியது முதலாவது கடமையாக நாங்க பார்க்கிறோம். இரண்டாவது விடயம், தன்னுடைய திணைக்களத்திலும் அல்லது தனக்கு கீழுள்ள திணைக்களங்களிலும் செலவுகளுக்குரிய விடயங்கள், அந்த செலவுகளுக்குரிய அம்சங்கள் சிக்கனமாகவும் திறமையாகவும் அவை இடம்பெறுகின்றதா என்பதை நுனித்து ஆராய வேண்டியது இவருடைய கடமைகளாக இருக்கும். அப்ப தனது அலுவலகத்திலும் தனக்கு கீழுள்ள திணைக்களங்களிலும் செலவுகளானவை சிக்கனமாக வினைத்திறனாக இடம்பெறுதலை நுனித்து ஆராய்தல் மிக கவனமாக அவர் பார்க்க வேணும். தன்னுடைய அலுவலகத்திலும் சரி, தனக்கு கீழுள்ள திணைக்களங்களிலும் சரி, செலவுகள் தொடர்பான விடயங்களிலே
சரியான ஒரு சிக்கனமும் வினைத்திறனும் காணப்படுகிறதா என்கின்ற விடயத்தை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டியவராக, அனலைஸ் பண்ணி செயற்பட வேண்டியவராக இருப்பார். அது போலவே ஒரு சிக்கலான விடயம் ஒன்று தன்னுடைய அலுவலகத்தில் வருகின்ற போதும், அல்லது தனக்கு கீழுள்ள திணைக்களங்களிலும் சிக்கலான ஒரு விடயம் வருகின்ற பொழுது, ஒரு சந்தேகத்திற்குரிய விடயம் ஒன்று உருவாகின்ற பொழுது, அப்படியான விடயத்திலே அவர் தன்னுடைய அனுபவத்தை, தீர்ப்பையும் அவற்றிலே பிரயோகிப்பதன் மூலம் அதுக்கு ஒரு சிறந்த தீர்வை கொடுக்க வேண்டியது அவருடைய கடமைப்பாடாக இருக்கும். அப்ப நாம சொல்ல போறோம், ஐயத்திற்குரிய சிக்கலான சிக்கலான பிரச்சினைகள் பிரச்சினைகள் ஏற்படும் பொழுது, சிக்கலான ஐயத்திற்குரிய பிரச்சினைகள் ஏற்படும் பொழுது தனது அனுபவம், அறிவு என்பனவற்றினை கொண்டு அவற்றிற்கு தீர்வு வழங்குதல். இது ஒரு அமைச்சின் செயலாளருடைய மூன்றாவது கடமையாக நாம சொல்றோம். முதலாவது, அவர் தன்னுடைய அலுவலகத்திலும் சரி, தனக்கு கீழுள்ள அலுவலகங்களிலும் சரி, நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக நேர்மையாக செயற்பாடு இடம்பெறுதான்னு பார்க்கணும். இரண்டாவதாக, செலவுகள் தொடர்பான விடயத்திலே சிக்கனமும் வினைத்திறனும் அங்கு இடம்பெறுகின்றதா என்பதை நுனித்தாராய வேண்டும். மூன்றாவது, ஏதாவது சிக்கலோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமாக இருந்தால் அதிலே அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்தையும் தீர்ப்பையும் அதில் அவர் பயன்படுத்த வேண்டியவராக இருப்பார். அது போலவே தனக்கு கீழுள்ள திணைக்களங்களில் வருடம் முடிவடைந்த பிறகு ஒதுக்கீட்டு கணக்குகள் தயாரித்து இவரிடம் சமர்ப்பிக்கப்படும். அவ்வாறான ஒதுக்கீட்டு கணக்குகள் சரியான முறையில், சிக்கனமான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றதா என்பது குறித்து அவதானம் செலுத்தி அந்த விடயத்தை அவர் பரிசோதனை செய்து அதிலே உண்மையாக மதிப்பீடுகளிலும் உண்மையான செலவுகளிலும் ஏற்பட்டுள்ள முக்கியமான வித்தியாசங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆய்வு செய்து அதில் அவர் ஒப்பமிட வேண்டியதும் அவருடைய கடமையாக இருக்கும். எனவே நான்காவது சொல்ல போறோம், ஆண்டு இறுதி கணக்குகளில் ஆண்டிறுதி கணக்குகளினை பரிசீலனை செய்து ஒப்பமிடுதல். பரிசீலனை செய்து ஒப்பமிடுதல். அப்ப ஆண்டு இறுதியில தயாரிக்கப்படுகின்ற கணக்குகளை பரிசீலனை செய்து அந்த பரிசீலனை செய்த கணக்குகளுக்கு அவர் ஒப்பமிட வேண்டியது இவருடைய கடமைகளாக இருக்கும். அது போலவே நமக்கு தெரியும், நட்டங்கள் தொடர்பான விடயங்கள் வருகின்ற பொழுது அந்த நட்டங்கள் தொடர்பான விடயங்களை கையாள்கின்ற அதிகாரியாக இவர் செயற்படுவதும் இவருடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கும். நட்டங்களினை நட்டங்களினை கையாளும் அதிகாரியாக அதிகாரியாக தொழிற்படுதல். எனவே இவைதான் ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய வகிபாகமாக இருக்கும். எனவே கேட்கப்பட்ட கேள்வியிலே பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்ற அமைச்சின் செயலாளர், ஒரு அமைச்சின் செயலாளருடைய கடமைகள் என்ன என்பதுதான் ஒரு பொது நிதி முகாமைத்துவம் தொடர்பாக நிதி பிரமாண 127 நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற விடயமாக இருக்கும். மூன்றாவது கேள்வியை நோக்கி நகர்வோம். மூன்றாவது கேள்வி, பொது நிதியை முகாமை செய்வது தொடர்பாக கணக்கீட்டு உத்தியோகத்தரின் தொழிற்பாடுகள் 4 தருக. நிதி பிரமாணம் 128 அதனுடைய ஆனா பிரிவு ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டும் என்பது தொடர்பான விவரங்களை நமக்கு சொல்லுது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டிலும் ஒதுக்கீடு வழங்கப்படுவது கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு. அந்த ஒதுக்கீடுகளை அந்த வருடத்திற்குள் இயன்றவரை உரிய நோக்கங்களுக்கு நிறைவேற்றி அந்த செயற்திட்டத்தை பூரணமாக்குவதற்கு அந்தந்த வருடத்திலே நமக்கு வழங்கப்பட்ட அந்த ஒதுக்கீட்டிற்குள்
அந்த ஒதுக்கீட்டை முழுமையாக திறனாக பயன்படுத்தி அந்தந்த வருடத்திலே வழங்கப்பட்ட அந்த விடயங்களை முடிவுறுத்துவது அவருடைய முதலாவது கடமையாக இருக்கும். இனி முதலாவது கடமையாக நாம் சொல்ல போறோம். ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தினுடைய முதலாவது கடமை பாராளுமன்றத்தினால் பாராளுமன்றத்தினால் ஒரு நிதியாண்டில் ஒரு நிதியாண்டில் வழங்கப்பட்ட ஒதுக்கத்தினை ஒதுக்கீட்டினை உரிய நோக்கங்களிற்கு உரிய நோக்கங்களிற்கு பூரணமாக வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தல். இடையில என்ன வெளியிறக்கிட்டது. ஓகே. அப்ப இரண்டாவது விடயம், அந்தந்த நிதி நிறுவன அந்தந்த திணைக்களத்திலே நிதி தொடர்பான அம்சங்கள் நிதி பிரமாணங்களை பின்பற்றி இடம்பெறுகின்றதா என்பதை உறுதி செய்ய வேண்டியதும் ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தினுடைய கடமையாக இருக்கும். அப்ப திணைக்களத்தில் தனது திணைக்களத்தில் நிதி தொடர்பான நிதி தொடர்பான விடயங்கள் யாவும் நிதி பிரமாணங்களுக்கு நிதி பிரமாணங்கள் சுற்றறிக்கைகளுக்கு அமைய இடம்பெறுதலை உறுதி செய்தல். அப்ப ஒவ்வொரு திணைக்களத்திலும் இடம்பெறுகின்ற நிதி தொடர்பான அம்சங்கள் நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக இடம்பெறுகின்றதா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு திணைக்கள தலைவரை சார்ந்ததாக இருக்கு. மூன்றாவது, வருட முடிவில் வருட முடிவில் ஆண்டிறுதி கணக்குகளினை ஆண்டு இறுதி கணக்குகளினை தயாரித்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுப்பி வைத்தல். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுப்பி வைத்தல். இது அவருடைய மூன்றாவது கடமையாக நாங்க பார்க்க. அது போலவே ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தராக தொழிற்படுபவர் தன்னுடைய அலுவலகத்திற்கென்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை அழிவு சேதங்களிலிருந்து பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அவருடைய கடமையாக இருக்கும். தனது திணைக்களத்தில் உள்ள சொத்துக்களினை அழிவடைவதிலிருந்து பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்தல். உரிய நடவடிக்கைகளினை எடுத்தல். இது அவருடைய நான்காவது கடமையாக நாம சொல்றோம். அப்ப ஒரு திணைக்களத்தினுடைய சொத்துக்களே அழிவு நட்டங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டிய கடமையும் ஒரு திணைக்கள தலைவரை சார்ந்தது. அப்படி அவர் அழிவு நட்டங்களிலிருந்து பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா என்பது பொது நிதியை முகாமை செய்வது தொடர்பாக அவருடைய வகிப்பாகமாக இருக்கும். அது போலவே பிணை செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் இருக்காங்க. பிணை செலுத்த வேண்டிய
உத்தியோகத்தர்கள் இப்ப என்ன பிறகு கேள்வி வருகின்ற போது பார்த்துக்கொள்ளலாம். குறிப்பாக காசோலைகளில் ஒப்பமிடுகின்ற உத்தியோகத்தர்கள், சாரதிகள், காசு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகின்றவர்கள், இப்படியானவர்கள் பிணை செலுத்த வேண்டும். நிதி பிரமாணம் 880 பிரிவு 2 பிரகாரம் பதவி ஒன்றுக்கு நியமனம் பெற்று 2 மாத காலத்திற்குள் பிணை செலுத்த வேண்டும். 3 மாதமாகியும் பிணை செலுத்தாமல் இருப்பாராக இருந்தால் அரச உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டத்தினுடைய 8 பிரிவின் ஆவண்ணா பிரிவுக்கு அமைவாகவும், அரச உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டத்தினுடைய 642 பிரிவுக்கு அமைவாகவும் அவர் பதவியில் இருந்தும் தானாக விலகியவராக கருதப்படுவதோடு அந்த பதவிக்கு மீண்டும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட வேண்டும். பிணை செலுத்தாமல் இருந்தால், 3 மாதங்களுக்குள் பிணை செலுத்தாமல் இருந்தால், யாரெல்லாம் தன்னுடைய திரட்டிய வேதனம் 3 மாத வேதனத்துக்கு சமமான அல்லது அதைவிட உயர்வான தொகையை தன்னுடைய ஒரு நாள் கொடுக்கல் வாங்கல்களில் பயன்படுத்துவாராக இருந்தால் அவரெல்லாம் பிணை செலுத்த வேண்டிய உத்தியோகத்தராக இருப்பாங்க. சாதாரணமாக இப்ப நாம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பண்ணா 3 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு நாளையில் நம்ம கையாளக்கூடியதாக இருந்தால் கட்டாயமாக நாங்கள் பிணை செலுத்த வேண்டும். இது இப்போதைக்கு 3 லட்சம் ரூபாய் என்பது பெரிய ஒரு காசே கிடையாது. எல்லா செக்குகளையும் கூட்டி பார்க்கின்ற போது மில்லியன் கணக்கில் வந்து சேர்ந்துடும். எனவே அப்படியாக பிணை செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள், பிணை செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் பிணை செலுத்தி உள்ளார்களா, பிணைகளினை செலுத்தி உள்ளார்களா என்பதை கண்காணித்தல். இதுவும் ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் பொது நிதியை முகாமை செய்வது தொடர்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய அல்லது பொது நிதியை முகாமை செய்வதில் அவருடைய கடமையாக நாங்க பார்க்கிறோம். அப்ப இதுவரைக்கும் நாங்க பொது நிதியை முகாமை செய்வதில் ஒரு திரைசேரியினுடைய வகிப்பாகம் பார்த்திருந்தோம். அதுபோல பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய வகிப்பாகம் பார்த்திருந்தோம். அதுபோல கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய வகிப்பாகம் பார்த்திருந்தோம். அதுபோல இன்னும் ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் இருக்கார். அவரை நாம சொல்லுவோம் அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று நாம சொல்லுவோம். அரசாங்கத்தினுடைய வருமானங்களை பதிவு செய்கின்ற, வருமானங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற திணைக்களங்களினுடைய பிரதானிய நாம சொல்லுவோம் அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பணிப்பாளர் நாயகம், சுங்க திணைக்கள பணிப்பாளர் நாயகம், ஆட்பதிவு திணைக்கள பதிவாளர் நாயகம், குடிவரவு குடியகல்வு திணைக்கள பணிப்பாளர் நாயகம், அதுபோல இறைகள் வரிகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம், சுறாபது மதுவரி திணைக்கள பணிப்பாளர் நாயகம். இப்படியான திணைக்களங்களிலே முதன்மையான நோக்கம் வருமானத்தை சேகரிப்பதாக இருக்கும். அப்படி வருமானத்தை சேகரிக்கின்ற திணைக்களம் ஒன்றினுடைய பிரதானிய நாம சொல்லுவோம் அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று சொல்லுவோம். அப்படியான அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய கடமைகள் என்ன என்பதை பற்றி கதைக்க போறதுதான் 4வது கேள்வி. அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தரின் கடமைகள் என்ன? அப்ப இவர் யாராக இருப்பார்? அரச வருமானங்கள் தொடர்பான விடயங்களை கையாள்கின்ற உத்தியோகத்தராக இருப்பார். எனவே இவருடைய முதலாவது கடமை என்னவாக இருக்கும் என்றால், தன்னுடைய திணைக்களத்துக்கு எதிர்வரும் நிதியாண்டுக்கான வருமானங்களை மதிப்பீடு செய்வதுதான் இவருடைய கடமையாக இருக்கும். அப்ப நாம முதலாவது சொல்ல போறோம் எதிர்வரும் எதிர்வரும் நிதியாண்டிற்கான எதிர்வரும் நிதியாண்டிற்கான அரசுரை, அரசுரைனா வருமானம், அரசுரை மதிப்பீடுகளினை அரசுரை மதிப்பீடுகளினை தலைப்பு, உபதலைப்பு, இனம், உப இனம் என்பனவற்றின் கீழ் மதிப்பீடு செய்தல். தலைப்பு, உபதலைப்பு, இனம், உப இனம் என்பது ஒரு வருமானம் என்னத்திற்குரிய வருமானம் என்பதை இனங்காண்பதற்காக திரைசேரி கொடுத்திருக்கக்கூடிய விடயம்தான் தலைப்பு, உபதலைப்பு, இனம், உப இனம். உதாரணத்துக்கு இப்ப நாம ஒரு சின்ன ஒரு இலக்கத்துக்குள்ள நாங்க இனம் காண்றோம் இது எந்த திணைக்களத்தினுடைய வருமானம் என்று. உதாரணத்துக்கு 20.03.03.13 என்றிருந்தா நாங்க உடனடியா சொல்லுவோம் இது வாகனத்தை உடைமை மாற்றுவதற்காக யாரோ ஒரு டிஎஸ் ஆபீஸில் போய் காசு கட்டிருக்காரு என்று. அதே நேரத்தில் 20
03 03 14 என்று வந்தா ஆறு பரீட்சை கட்டணம் கட்டி இருக்காருன்னு நாம சொல்லுவோம். இப்படி அந்த 20 என்பது தலைப்பு, 03 என்பது உபதலைப்பு, மீண்டும் 03 என்பது இனம், 13 என்பது உப இனம், 14 என்பது உப இனம். இப்படியாக ஒரு வருமானம் எந்த திணைக்களத்திற்கு உரியது என்பதை இனங்காண்பதற்காக திரைசேரினாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான எண்களை நாம சொல்லுவோம் தலைப்பு, உபதலைப்பு, இனம், உப இனம் என்று. அப்ப அதுக்கு கீழே தான் மதிப்பீடு செய்வோம். உதாரணத்துக்கு அரச உத்தியோகத்தருடைய விதவைகள் அனாதைகள் ஓய்வூதியமாக இருந்தால் 20 04 01 01 என்கின்ற வருமான தலைப்பை நான் போடுவோம். அப்படி போட்டால் அது இனங்காண்போம். இது அதான் அரசாங்க உத்தியோகத்திற்கு விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியத்துக்கு அறவிட்டது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அது உங்களுக்கு அந்த இலக்கங்களை நீங்க பாடமாக்க வேண்டிய தேவையில் அது என்ற தொழில் சார்ந்த விஷயம். என இப்படி நிதியாண்டிற்குரிய வருமானங்களை அவற்றுக்குரிய தலைப்பு, உபதலைப்பு, இனம், உப இனம் என்பனவற்றின் கீழ் மதிப்பீடு செய்வதுதான் ஒரு அரசரை கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய கடமையாக இருக்கு. இது முதலாவது. இரண்டாவது, இவர் இப்போ மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மோட்டார் போக்குவரத்து கட்டணங்கள் எவ்வளவு வர வேண்டும் என்பதை மதிப்பீடு செய்வார். ஆனால் அதை சேகரிப்பது பிரதேச செயலகங்கள், கச்சேரிகள் போன்றவைகளாக இருக்கும். அப்ப அவருடைய இரண்டாவது கடமை என்னவென்றால், தான் மதிப்பிட்ட அந்த வருமான மதிப்பீடுகள் அந்த நிதியாண்டிற்குள் வேறு சில கணக்கீட்டு உத்தியோகத்தர்களால் சேகரிக்கப்படும். அவ்வாறு சேகரிக்கப்படுகின்ற பிற கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடன் தொடர்புகளை வைத்து உரிய தகவல்களை பெற்றுக்கொள்வது இவருடைய இரண்டாவது கடமையாக நாம சொல்ல போறோம். அப்ப இரண்டாவது கடமையாக நாம சொல்ல போவது வருமான சேகரிப்பு தொடர்பாக பிற கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுடன் தொடர்புகளினை கொண்டு தகவல்களை பெறுதல். அப்ப யார் யார் எவ்வளவு சேகரித்திருக்கிறாங்க, தன்னுடைய மதிப்பீட்டில் இருக்கின்ற தகவல்களை பெற வேண்டியதும் இந்த அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய கடமையாக இருக்கும். மூன்றாவது முக்கியமான கடமை, தான் மதிப்பிடப்பட்ட அந்த தன்னால மதிப்பிடப்பட்ட அரசிறைகள் தொடர்பாக ஆண்டு இறுதியில அவர் அரசிறை கணக்கு என்கின்ற ஆண்டு இறுதி கணக்கு தயாரிக்க வேண்டியது இவருடைய கடமையாக இருக்கும். அப்ப நிதியாண்டு முடிவில் அரசிறை கணக்கினை தயாரித்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு சமர்ப்பித்தல். அதுவும் இவருடைய கடமைகளிலே மூன்றாவது கடமையாக நாம சொல்றோம். முதலாவது கடமை தன்னுடைய திணைக்களத்திலே அரசுரைகளை மதிப்பீடு செய்வதனுடைய கடமையாக இருக்கும். அவ்வாறு மதிப்பிடப்பட்ட அரசுரைகள் பிற திணைக்களங்களினால் சேகரிக்கப்படுகின்ற பொழுது அவை தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வது இவருடைய கடமையாக இருக்கும். மூன்றாவது, ஒவ்வொரு நிதியாண்டின் முடிவிலும் தான் மதிப்பிட்ட அந்த விடயங்கள் தொடர்பான அரசுரை கணக்குகளை தயாரித்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய இவருடைய கடமையாக இருக்கும். நான்காவது கடமை சொல்ல போறோம். அவ்வாறு சேகரிக்க முடியாமல் போன விடயங்களை நாம சொல்லுவோம் அரசுரை நிலுவைகள் என்று சொல்லுவோம். நிலுவைகள் சேகரிக்கப்படலை என்று அர்த்தம். அப்படி சேகரிக்கப்படாமல் இருக்கின்ற அரச இறை நிலுவைகளை ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு தடவையும் இவர் தயாரித்து அந்த தயாரிக்கின்ற அரசுரை நிலுவைகளை கணக்காய்வுக்கு சமர்ப்பிக்க வேணும். அப்ப 2 விஷயமா சொல்ல போறோம். அப்ப ஜூன் மாதம் 30ஆம் திகதியும் அதுபோல டிசம்பர் மாதம் 31ஆம் திகதியும் உள்ளபடியான நிலுவை அரசிறைகள் தொடர்பான அரையாண்டு திரட்டுகளை தயாரிக்க வேண்டியது இவருடைய கடமைகள் என்று சொல்றோம். அப்ப நாம சொல்ல போறோம் ஜூன் மாதம் 30ஆம் திகதியில் உள்ளபடியான மற்றும்
டிசம்பர் மாதம் 31ஆம் திகதியிலுள்ளபடியான நிலுவையாகவுள்ள அரசிறைகள் தொடர்பாக அரையாண்டு திரட்டுகளை 6 மாதத்துக்கு ஒருக்க தயாரிக்கத்தால் அரையாண்டு திரட்டுகளினை தயாரித்தல் இவருடைய 4வது கடமை என்று சொல்றோம். 5வது கடமை, அவ்வாறு அவர் தயாரித்து கொண்ட அந்த நிலுவையான அரசிறை தொடர்பான தகவல்களை ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பும் அடுத்த நிதியாண்டினுடைய ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பும் கணக்காய்வாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டியதும் இவருடைய கடமையாக இருக்கும். அப்ப நாம சொல்ல போறோம், ஜூலை 31ஆம் திகதிக்கு முன்பும் அடுத்த நிதியாண்டின் ஜனவரி 31ஆம் திகதிக்கு முன்பும் நிலுவை அரசிறை தொடர்பான தகவல்களினை கணக்காய்வாளருக்கு சமர்ப்பித்தல் இவைதான் ஒரு அரசிறை கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய கடமைகள் என்று சொல்றோம். அப்ப அரசிறை கணக்கீட்டு உத்தியோகத்தினுடைய கடமைகளாக நாங்க சொல்ற கடமை, 1, அவர் அரசிறை மதிப்பீடு செய்ய வேணும். 2, சேகரிக்கின்ற கணக்கீட்டு உத்தியோகத்தரோடு தொடர்புகளை வைத்துக் கொண்டு தகவல்களை சேகரிக்க வேணும். 3, அவர் அரசிறை தொடர்பான ஆண்டிறுதி கணக்குகளை தயாரித்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். 4, நிலுவையாக இருக்கக்கூடிய அரசிறை தொடர்பான 6 மாதத்திற்கு ஒரு தடவையிலான அரையாண்டு திரட்டுகளை அவர் ஜூன் மாதம் 30ஆம் தேதியும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியிலும் உள்ளபடியாக 2 அரையாண்டு திரட்டுகளை தயாரிக்க வேண்டும். 5, அவ்வாறு அவர் தயாரித்து கொண்ட அரையாண்டு திரட்டுகளை ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பும் ஜனவரி மாதம் அடுத்த நிதியாண்டினுடைய ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பும் அவர் கணக்காய்வுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கும். 5வது கேள்வி, திரைசேரியின் கீழ் உள்ள 5 திணைக்களங்களை பெயரிடுக. ஒரு திரைசேரியின் கீழே இருக்கக்கூடிய திரைசேரியின் கீழுள்ள திணைக்களங்கள். ஒரு திணைசேரியின் கீழே பிரதானமாக 14 திணைக்களங்கள் காணப்படுகின்றன. அவற்றிலே ஒவ்வொரு திணைக்களத்தினது தொழிற்பாடுகளும் ஒன்றொன்றாவது நமக்கு தெரிந்திருக்க வேணும். அந்த வரிசையில நாங்க என்னென்ன திணைக்களங்கள் காணப்படுகின்றன, அவை என்னென்ன தொழிற்பாடுகளை நிறைவேற்றுகின்றன என்பது தொடர்பான விஷயங்களை பற்றி கதைக்க போறோம். முதலாவது, பொது நிதி திணைக்களம் என்கின்ற ஒரு திணைக்களம் காணப்படுது. இந்த பொது நிதி திணைக்களம் என்கின்ற திணைக்களம் என்ன தொழிலை ஆற்றும் என்று சொன்னா, பொது நிதி தொடர்பான சுற்றிருப்பங்களை வெளியிடுதல், பொது நிதி தொடர்பான சுற்றறிக்கைகளினை வெளியீடு செய்தல் தான் இவருடைய இந்த பொது நிதி திணைக்களத்தினுடைய கடமையாக இருக்கும். ஒரு பொது நிதி திணைக்களம் என்கின்ற திணைக்களம் நமக்கு காணப்படுது. அந்த பொது நிதி திணைக்களமானது பொது நிதி தொடர்பாக முகாமை செய்வதற்கு தேவையான சுற்றறிக்கைகளை காலத்துக்கு காலம் வெளியீடு செய்வதுதான் இந்த பொது நிதி திணைக்களத்தினுடைய தொழிற்பாடாக நாம சொல்றோம். கேட்டது 5 திணைக்களங்களை சொல்லுங்க என்று நான் 5 திணைக்களங்களையும் அவருடைய கடமைகளையும் சொல்ல போறேன். அது போலவே பொது நிதி திணைக்களத்தோடு தொடர்படுத்தியதாக பொது முயற்சிகள் திணைக்களம் என்கின்ற ஒரு திணைக்களம் காணப்படுது. இந்த திணைக்களம் தான்
அரசாங்கத்திலே காணப்படுகின்ற பல்வேறு முற்பணங்கள் தொடர்பான விடயங்களை கையாள்கின்ற திணைக்களமாக காணப்படுது. அப்ப முற்பணங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தல். அப்ப முற்பணங்கள் தொடர்பாக ஏதாவது ஒரு புதிய முற்பணத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலோ அல்லது இருக்கின்ற முற்பணங்கள் தொடர்பாக நடவடிக்கைகளை கண்காணிப்பது தொடர்பாக இருந்தாலோ அத்தகைய எல்லா கருமங்களையும் மாற்றுவது இந்த பொது நிதி பொது முயற்சிகள் திணைக்களமாக இருக்கும். அது போல நாம சொல்ல போறோம் அரச கணக்குகள் திணைக்களம். அரச கணக்குகள் திணைக்களம் அரசாங்கத்தினுடைய கணக்குகளினை அரசாங்க கணக்குகளினை தயாரித்தல். அரசாங்கத்தின் ஒவ்வொரு மாதத்துக்குமான கணக்குகளை தயாரிக்கின்ற பொறுப்பு இந்த அரச கணக்குகள் திணைக்களத்தை சார்ந்ததாக இருக்கும். அதுபோல வரவு செலவு திட்ட திணைக்களம் வரவு செலவு திட்ட திணைக்களம் வரவு செலவு திட்ட திணைக்களமானது நாட்டுக்கு தேவையான வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல். அப்ப அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தினை தயாரித்தல். வரவு செலவு திட்டத்தினை தயாரித்தல் இது ஒரு அரச வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய கடமையாக இருக்கும். அது போலவே நாம சொல்லலாம் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம். முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் மேனேஜ்மெண்ட் சேவிஸ் டிபார்ட்மெண்ட் என்று ஒன்று இருக்குது. இதுதான் ஆளணி தொடர்பான கோப்புகளை பேணுதல். ஆளணி தொடர்பான கோப்புகளை பேணுதல் என்றால் ஒவ்வொரு திணைக்களத்திலும் எத்தனை காடர் இருக்குது என்கின்ற விடயத்தை, ஒவ்வொருத்தருடைய வேதன அளவு திட்டங்கள் தொடர்பான விடயத்தை, கூலி வீதம் தொடர்பான விடயங்களை கையாள்கின்ற திணைக்களமாக முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் காணப்படுகின்றது. இப்படியாக பல திணைக்களங்கள் காணப்படுகின்றன. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெரிஃப் அரசாங்கத்தினுடைய டெரிஃப் கொள்கைகள் தொடர்பாக, அதுபோல இறைகள் வரிகள் திணைக்களம், அதை நான் போட்டுக்கொள்ளும் இறைகள் கொள்கைகள் திணைக்களம் இறைகள் கொள்கைகள் திணைக்களம். இப்ப இறை தொடர்பாகவும் வரி தொடர்பாகவும் இறை வரி கொள்கைகளை உருவாக்குதல். இப்படியாக ஒரு திரைசேரிக்கு கீழே பல திணைக்களங்கள் காணப்படுகின்றன. கம்ப்ரோலார் டிபார்ட்மெண்ட் ஒன்று கடைசியாக உருவாக்கினாங்க. கம்ப்ரோலார் டிபார்ட்மெண்ட் கம்ப்ரோலார் திணைக்களம் ஒரு கம்ப்ரோலர் டிபார்ட்மெண்ட் தான் சொத்து தொடர்பான முகாமைத்துவம் செய்தல். சொத்து முகாமைத்துவம் செய்தல். இப்படி 14 திணைக்களங்கள் காணப்படுகின்றன. அதுபோல முக்கியமான திணைக்களங்களிலே மற்றொன்றுதான் திரைசேரி ஒழுங்குபடுத்தல் திணைக்களம். ஒழுங்குபடுத்தல் திணைக்களம் திணைக்களங்களுக்கு தேவையான கட்டு நிதிகளினை முகாமை செய்தல், செலவு செய்வதற்கு தேவையான பணத்தை ஒவ்வொரு மாதமும் விடுவிப்பு செய்வதும், அதுக்கு தேவையான வங்கி கணக்குகள் தொடர்பான விடயங்களை கையாள்வதும் இந்த திரைசேரி ஒழுங்குபடுத்தல் திணைக்களமாக இருக்கும். இப்படி என 14 திணைக்களங்கள் காணப்படுகின்றன. அந்த 14 திணைக்களங்களில் நான் 5 கேட்டிருந்தாலும் ஒரு 8 திணைக்களங்களை நாங்க பார்த்திருக்கோம். அந்த 8 திணைக்களங்களுக்கும் ஒவ்வொரு தொழிற்பாட்டையும் நாங்க பார்த்திருக்கோம். 6வது கேள்வி, திரைசேரியானது திணைக்களம் போன்று ஆற்றும் கடமைகள் 4 தருக. திரைசேரியானது 6வது கேள்வி, திரைசேரியானது திணைக்களம் போன்று ஆற்றும் கடமை. திணைக்களம் போன்று
ஆற்றும் கடமை. நான் முன்ன சொன்னது பொது நிதியை முகாமை செய்வதற்கு திரைசேரி ஆற்றுகின்ற கடமை தான் நாம சொன்னோம். காலத்துக்கு காலம் நிதி பிரமாணங்கள் சுற்றறிக்கைகளை வெளியீடு செய்வது அவர்களுடைய கடமையாக இருக்கும். அதுபோல திரைசேரியானது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் அறிவுரை வழங்குவது அவருடைய கடமையாக இருக்கும். அதுபோல நிதி அமைச்சருடைய பணிப்புரைகளை கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் தெளிவுபடுத்துவது அவருடைய கடமையாக இருக்கும். இப்படி என ஒரு திரைசேரியானது பொது நிதியை முகாமை செய்வது தொடர்பாக ஆற்றி வருகின்ற கடமைகள் சொன்னோம். இப்ப நாம சொல்ல போறோம் ஒரு திரைசேரியானது திணைக்களம் போன்று ஆற்றுகின்ற கடமை என்ன? நிதி பிரமாணம் 131 ஒரு திரைசேரியானது திணைக்களம் போன்று ஆற்றுகின்ற கடமைகளை பற்றி சொல்லுது. என்ன திணைக்களம் என்ற என்ன செய்யும்? ஏற்கும், காசு பணங்களை ஏற்றுக்கொள்ளும். அதுபோல திரைசேரியும் ஏற்கும் அலுவலகமாக தொழிற்படுதல். அப்ப நாங்க ஏதாவது ஒரு பணத்தை ஒரு திணைக்களத்தில கொண்டு கொடுத்தால் எப்படி அந்த திணைக்களம் ஏற்றுக்கொள்ளுமோ அது போலவே திரைசேரியும் ஏதாவது பணங்கள் பெறப்படுகின்ற போது அவற்றை ஏற்றுக்கொள்ளுது. அப்ப ஒரு திணைக்களம் போன்று திரைசேரியும் கரும மாற்றுதுன்னு சொல்றோம். இரண்டாவது, கொடுப்பனவு செய்யும் அலுவலகமாக தொழிற்படுதல். அப்ப நாம ஏதாவது பணங்களை கொடுப்பனவு செய்கின்ற ஒரு அலுவலகம் கடமையாக செய்வது போலவே திரைசேரியும் கொடுப்பனவு செய்கின்ற அலுவலகமாக கடமையாற்றுவதனூடாக திணைக்களம் போன்று கடமைகளை புரிகிறது என்று சொல்லும். அது போலவே நாட்டுக்கு வெளியே கொடுப்பனவு செய்வதற்கு ஒழுங்குகளை செய்தல். அதில் நான் மேலே சொல்லல, இன்னொன்று இருக்குது வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம். வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் என்பது வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம், எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். பிற நாட்டுக்கு வெளியே கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்தல். நாட்டிற்கு வெளியில் கொடுக்கல் வாங்கல்களுக்கு நடவடிக்கை எடுத்தல். இது இந்த திணைக்களத்தினுடைய கடமை. அந்த வரிசையில ஒரு திரைசேரியானது நாட்டிற்கு வெளியே கொடுக்கல் வாங்கல்களுக்கு ஏற்பாடு செய்வதனூடாக திணைக்களம் போன்று அது கடமையாற்றுகிறது என்று நாம் சொல்றோம். ஒரு திணைக்களமாக இருந்தால் என்ன கடமைகள் ஆற்றுமோ அது போலவே திரைசேரியும் கடமையாற்றுகிறதுன்னு சொல்றோம். அது போலவே திரைசேரி திணைக்களம் போன்று ஆற்றுகின்ற கடமை எப்படி ஒரு திணைக்களம் வரவு செலவு திட்டத்தை தயாரித்து அவருடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பார்களோ அது போலவே திரைசேரியிலும் உள்ள தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் நாட்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதனூடாக திணைக்களம் போன்று கடமையாற்றுகிறது என்று நாம சொல்றோம். அப்ப வரவு செலவு திட்டங்களை தயாரித்தல், வரவு செலவு திட்டங்களினை தயாரித்தல், அப்படி தயாரிப்பதனூடாக அது திணைக்களம் போன்று கடமையாற்றுகிறது என்று சொல்றோம். எப்படி ஒரு திணைக்களம் தான் செய்கின்ற செலவுகளுக்கும் தான் சேகரிக்கின்ற வருமானங்களுக்கும் கணக்குகளை பேணுமோ அது போலவே திரைசேரியும் வைப்பு கணக்கு, கட்டுநிதி கணக்கு, அதுபோல திரட்டிய நிதியம் தொடர்பான கணக்குகளையும் பேணுவதனூடாக திரைசேரி போன்று கடமையாற்றுகிறது என்று சொல்றோம். கட்டுநிதி கணக்கு, வைப்பு கணக்கு, திரட்டிய நிதியம் தொடர்பான கணக்குகளினை பேணுதல். இப்படியாக ஒரு திரைசேரியானது எப்படி ஒரு திணைக்களம் கடமைகளை ஆற்றுமோ அது போன்ற கடமைகளை திரைசேரியும் ஆற்றி வருகிறது என்று நாம சொல்றோம். நிறைய நாம சொல்ல வேண்டிய தேவையில்லை.
ஒரு 5 விடயங்களை நாம் அதில் தெரிந்து கொள்வது போதுமானதாக இருக்கும். 7வது கேள்வியை நோக்கி நாம நகர போறோம். 7வது கேள்வி, உள்ளக கணக்காய்வு பிரிவின் கடமைகள் 4 தருக. நிதிப்பிரமாண 133க்கு அமைவாக ஒவ்வொரு திணைக்களத்திலும் நிதி நிர்வாக நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வதற்கு உள்ளக கணக்காய்வு பிரிவு உள்ளக கணக்காய்வு பிரிவு ஒன்று ஸ்தாபிப்பாங்க. உள்ளக கணக்காய்வு பிரிவு ஒன்றை ஸ்தாபிப்பாங்க. இந்த உள்ளக கணக்காய்வு பிரிவினுடைய தொழிற்பாடுகளாக நிதிப்பிரமாணம் 137 133 நமக்கு சொல்ல வருகின்ற விடயங்கள் நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு உள்ளக கணக்காய் பிரிவினுடைய ஒரு இன்டர்னல் ஆடிட்டினுடைய முதலாவது கடமை என்னவென்றால், ஒரு திணைக்களத்திலே காணப்படுகின்ற நிதி தொடர்பான விடயங்களிலே களவு, அதுபோல தவறு, அதுபோல மோசடிகள் இடம்பெறுவதை தடுக்கக்கூடிய வகையில் ஒரு உள்ளக கட்டுப்பாட்டு முறைமையை விருத்தி செய்வது இந்த அகக்கணக்காய் பிரிவினுடைய முதலாவது தொழிற்பாடாக சொல்றோம். ஒரு திணைக்களத்திலே தவறு இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் செய்த வேலை இன்னொருவர் பார்வையிடக்கூடிய வகையில் வேலை பகிர்வுகள் இருக்க வேண்டும். அப்படி இருக்குதா என்று பார்ப்பது, அப்படி இல்லை என்றால் அவற்றை உருவாக்கி கொடுப்பது உள்ளக கணக்காய் பிரிவினுடைய தொழிற்பாடுகளாக இருக்கும். அப்ப நான் முதலாவது சொல்ல போறோம், உள்ளக கணக்காய் பிரிவினுடைய தொழிற்பாடுகள்ல முதலாவது கணக்குகள் களவு, தவறு இடம்பெறாமல் தடுக்கக்கூடிய வகையிலான அக கட்டுப்பாட்டு முறைகளினை உருவாக்குதல் இவர்களுடைய முதலாவது கடமையாக நாம சொல்றோம். ஒரு ஒரு உள்ளக கணக்காய் பிரிவென்றால் களவு தவறு இடம்பெறுவதை தடுக்கக்கூடிய வகையில ஒரு அகக்கணக்காய்வு ஒரு அகக்கட்டுப்பாட்டு முறையை உருவாக்க வேண்டியது இவருடைய கடமையாக இருக்கும். இரண்டாவது விடயமாக இந்த அகக்கணக்காய்ப்பினுடைய இரண்டாவது தொழிற்பாடாக நாம சொல்ல போறோம், ஒரு நிறுவனத்திலே இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களுடைய தகவல்களுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவது இந்த அகக்கணக்காய் பிரிவினுடைய இரண்டாவது கடமையாக சொல்ல போறோம். அப்ப கணக்குகளிலும் ஆவணங்களிலும் உள்ள கொடுக்கல் வாங்கல்களின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துதல் இவருடைய கடமையாக இருக்கும். இது இரண்டாவது கடமை. மூன்றாவது கடமை, ஒவ்வொரு உத்தியோகத்திற்கும் லிஸ்ட் ஆஃப் டியூட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் டியூட்டி படி இந்த உத்தியோகத்தர்கள் எல்லோருமே தங்களுடைய கடமைகளை செய்து வருகிறார்களா என்பதை கவனிப்பதும் இந்த உள்ளக கணக்காய் பிரிவினுடைய தொழிற்பாடாக காட்டுத போறோம் நாம. அப்ப பதவி உத்தியோகத்தர்களின் கடமைகளினை கண்காணித்தல். அப்ப அவங்க எல்லாருமே தங்களுடைய கடமைகளை சரியான முறையில செய்து வருகிறார்களா என்று பார்ப்பது இந்த உள்ளக கணக்காய்வு துறையினுடைய கடமையாக நான் பதவி உத்தியோகத்தினுடைய கடமைகளை கண்காணிப்பது இவருடைய தொழிற்பாடாக இருக்கும். அது போலவே ஒரு திணைக்களத்திலே சொத்துகள் அழிவடையாமல் தடுப்பதற்கு பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றதா என்பது தொடர்பாக பரிசீலனை செய்தல், சொத்துக்களினை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்பாக கண்காணித்தல். அப்ப சொத்த அழிவு சேதங்களிலிருந்து பாதுகாப்பதற்கு ஏற்ற வழியில நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்னு பார்க்க. அது போலவே
நிதி தொடர்பான நடவடிக்கைகளில் நிதி பிரமாணங்கள் பின்பற்றப்பட்டிருக்கின்றதா என்பதை இவங்க உறுதி செய்வதும் அப்படி பின்பற்றி இருக்காங்களா என்பதை அவதானிப்பதும் இவர்களுடைய நடவடிக்கைகளாக இருக்கும், தொழிற்பாடாக இருக்கும். அப்ப நிதி தொடர்பான நடவடிக்கைகளின் போது நிதி தொடர்பான நடவடிக்கைகளின் போது நிதி பிரமாணங்கள் நிதி பிரமாணங்கள் பின்பற்றப்பட்டிருத்தலினை பின்பற்றப்பட்டிருத்தலை உறுதி செய்தல், இதுவும் இவருடைய கடமையாக இருக்கும். இவற்றுக்கு மேலதிகமாகத்தான் தேவைப்படுகின்ற பொழுது தேவைப்படும் போது தேவைப்படும் போது கணக்கு ஆய்வுகளை மேற்கொள்ளுதல், கணக்காய்வுகளினை மேற்கொள்ளுதல், இவைதான் ஒரு உள்ளக கணக்காய்வு பிரிவினுடைய கடமைகளாக இருக்கும். இந்த அளவில இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு இயன்றவரை விரைவாக அடுத்த வகுப்பை ஒழுங்கு செய்யறதுக்கு ராசிக் சார் உதவி செய்யுங்க. மூன்றாவது டியூட்டை மிக விரைவாக முடித்து கொண்டு இயன்ற அளவு நாம பேப்பரை செய்வோம். அது உங்களோட பரீட்சைக்கு ஒரு பூரணமான ஒரு உந்து சக்தியாக அது அமையும். அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சந்திப்போம்.